அருமானது குடும்பங்கோலியன் தோப்பட்டு உல்லாசவனன் அவர்கள் வணக்கம் பாருங்கள். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு உறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக உங்கள் முன் விரிகின்ற நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் இன்று 1026வது தலைப்பினூடாக மலர்ந்து மனம் பெறப்ப இதோ உங்களிடம் வருகின்றது. சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 பாமுகத்தில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் என்னுடைய ஒரு அனுபவ மொழி அதனூடாக இன்றைய தலைப்பு வருகின்றது. உள்ளுணர்வு ஆனந்தமாக இருந்தால் மகிழ்ச்சி தானாக வரும். உள்ளுணர்வு ஆனந்தமாக இருந்தால் மகிழ்ச்சி தானாக வரும் என்ற பழமொழியை உங்கள் முன் தந்து கொண்டு இன்றைய தலைப்பு இது ஒரு விடுமுறை காலம். எங்களுக்கு இன்று பாடசாலைகள் தொடங்குகின்றது. நாளையும் பாடசாலைகள் சில 1ஆம் வகுப்பு நாளைக்குத்தான் தொடரும். அப்படி பார்க்கும்போது இந்த விடுமுறை காலங்களில பிள்ளைகளை நாங்கள் வெளியில் கொண்டு செல்வது நல்லதா அல்லது வீட்டில வைத்து வளர்ப்பது நல்லதா? ஏனென்றா அம்மா அப்பாவுக்கு வேலையாக இருக்கும், அதனால வீட்டில வளர்ப்பது நல்லதா என்ற ஒரு கேள்வி நான் எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் வெளியில் போவதால என்ன பயன், வீட்டுக்குள் இருப்பதால என்ன பயன், அது நல்லதா கூடாதா, அதில் உள்ள நன்மை தீமைகள் பற்றி நாங்கள் ஆராயலாம் என்று இருக்கின்றோம். ஏனென்றால் இன்னொரு தடவை எங்களோட இளம் பெற்றோர்கள் தாங்கள் பிள்ளைகளை விடுமுறை காலங்களில் கூட்டி செல்லும் போது சில நேரம் அந்த விடுமுறை காலங்கள் அவர்களுக்கு வேலையாக இருக்கும். ஆகவே பிள்ளைகளை வீட்டில வைத்திருப்பார்கள். அப்ப வீட்டிலையும் வைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் அது எப்படி நாங்கள் வீட்டில அவர்களை வைத்து பராமரிக்கிறது, அவர்களை வைத்து எப்படி தாக்காற்றுறது என்று சொல்லுவினோம். அப்ப எப்படி நிலைகளை நாங்கள் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கலாம். இல்லது வீடுதான் மன அமைதியை தரக்கூடிய ஒன்றாக இருப்பதாக பலரும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆகவே வீட்டில் இருப்பது சிறப்பா இல்லது வெளியில் போவது சிறப்பா என்றுதான் கேட்டிருக்கிறேன். எனவே நீங்கள் உங்கள் கருத்தை கூறலாம். நிக்கிறவை யார் பேச போறீங்கள்? வணக்கம். இந்திரா ஞானசேகரம் வந்திருக்கிறா. வணக்கம் இந்திரா. வணக்கம் இந்திரா ஞானசேகரம். உங்களோட மைக்க ஒன் பண்ணிட்டு தான் பேசுவேன். அப்படியே டச் பண்ணுங்க மைக்க. வணக்கம் இந்திரா ஞானசேகரம். அப்ப நீங்கள் லைன்ல இல்லையோ? சரி, செல்வி நித்யானந்தன் நீங்க பேச போறீங்களோ? வாங்கோ. எங்க இருவரும் மௌனமா நிக்கணும். வணக்கம் இந்திரா, பேசலாம். நீங்கள் மைக்க எடுத்து விட்டு பேச, நீங்க பேசுறீங்களோ தெரியாது, மைக்க எடுத்து விட்டு பேசுங்க. நாங்க இன்றைக்கு கேட்ட கேள்வி என்னென்றால், நீங்கள் அதாவது இந்த குழந்தைகளை இந்த விடுமுறை காலங்களில நாங்க கொண்டு செல்வதனால ஏற்படுற நன்மைகள் என்னன்னு கேட்டிருக்கிறோம். இப்ப எப்படியோ குழந்தைகளை நாங்கள் ஒரு விடுமுறை காலங்களில் அழைத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. காரணம் என்னென்றால் குழந்தைகள் வீட்டில அதாவது ஒரு விடுமுறை காலங்கள்ல, அதாவது 6 மாதங்களுக்குள்ள அவர்கள் பாடசாலையும் வீடுமாக இருப்பார்கள். விடுமுறை காலங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒன்று வரும், பெரிய லீவாக வரும். இடையில் சின்ன ஒரு கிழமை லீவுகளும் வருவது உண்டு. அப்படி பார்க்க உங்களுக்கு அந்த விடுமுறை காலங்களில அவர்களை வெளியில் கொண்டு போக வேணுமா இல்லையா? 2 கேள்வி கொண்டு பொருளாதாரத்தை இதண்டும் எங்களுக்கு வாய்ப்புகள் வராது. சில நேரம் பொருளாதாரம் அதிகமாக இருந்தாலும் விடுமுறைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு வரும். சில நேரம் பொருளாதாரம் காணாத நிலையிலும் பிள்ளைகளை நாங்கள் வெளியில கூட்டிக் கொண்டு செல்ல முடியாது. ஆனா வெளியில் என்ற உடனே வெளிநாடு கண்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்நாட்டிலுமே பல இடங்களை பார்க்கலாம். சாதாரணமாக வெளியில அந்த ஊரை சுற்றியோ அந்த நகரத்தை சுற்றியோ அல்லது அயலில் உள்ள நகரங்களை சுற்றியோ காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். இல்லது வீட்டில வைத்திருக்கிறதால எப்படி வீட்டில நீங்க வைத்திருந்து அவர்களை அந்த வீட்டில இருந்து அவர்களை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் என்ற நிலையிலும் இருக்கின்றது. அவர்கள் வீட்டில ஒழுங்காக இருப்பார்களா இல்லது ஏன் அவர்களை வெளியில் கூட்டிக் கொண்டு செல்ல வேணும் போன்ற விடயங்களை நீங்க பேசிக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன். ஏன் 2 பேரும் மௌனமா நிக்கிறீங்க, லைன்ல நிக்கிறீங்க? இந்திரா வணக்கம்.
இனிய மதிய வணக்கம் வாணி நகுலா இருவருக்கும். வணக்கம் வணக்கம். என்ன மைக்க எடுக்கலையோ, நீங்க அப்படியே பேசிக்கொண்டிருந்தீங்களோ தெரியா? சொல்லுங்க. இப்ப மைக் எடுத்துட்டேன். ஓகேயா? ஆமாம், இப்ப சரி, இப்ப சரியா. அது என்னன்னு சொன்னா இடையில ஒரு போன் வந்துட்டது. நமக்கு போன் வந்துதானே கிடக்குறது. சரி இன்னைக்கு சரியா. அமைதியா இருக்கிறேன். சின்ன மகள் இந்த வீட்டுல ஒரு உருவியலும் இல்லை. நான் தனியே இருக்கிறேன். ஓ, கேட்டிக்காரியா? அப்ப இன்றைக்கு பாட்டி தனியா இருக்கிறா. ரெண்டு பிள்ளையால் விட்டுட்டு போட்டினா. தங்கச்சியும் மனுஷனும் கனடால இருந்து வந்து மற்ற தங்கச்சி விட்ட போயிட்டுனான். அயந்தியா கடைகளுக்கு போயிட்டு தான் அப்ப நான் தனிமையில இருக்கிறேன். அப்ப அது கொஞ்சம் வசதி தானே கதைக்கிறதுக்கு. ஆமா, அமைதி தானே கதைக்கிறதுக்கு தூண்டும். நல்லது. அப்ப பேத்திகளோட இருக்கிறீங்க. பேத்திகள் எல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு இந்த கார்டன் போயிட்டு ஒன்றும் இல்ல. பேரன் மட்டும் அவரும் போட்டார் கிண்டக்காரன். அவர் பள்ளிக்கூடம் போயிட்டார். பேத்தி கிண்ட கார்டன் போயிட்டா. நான் தனிமையில இருக்கிறேன்னு சொன்னேன். ஓ, அதான் சொன்னீங்க அந்த எல்லாரும் போட்டினா. சரி சரி, சொல்லுங்க. நல்லதா. இப்ப உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்கும். என்ன இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த விடுமுறை காலங்கள்ல உங்களோட பிள்ளைகள் கூட்டிக் கொண்டு போனவையோ என்னதான் சொல்லுங்க. உண்மையான நல்ல ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறீர்கள். சமுதாயத்துக்கு ஏற்ற தலைப்பு. நன்றி. எப்படி என்று சொன்னா, அதாவது விடுமுறை என்பது எதற்காக விடுகிறது? விடுமுறை என்பது பிள்ளைகள் இன்பத்தை சளைத்து களைத்து ஓயாம உற்சாகமாக வர்றதுக்கு தானே விடுதலை. நிச்சயம். ஆமா. அப்ப பெற்றோரும் வந்து வீட்டுக்குள்ள பிள்ளைகளை வச்சு கொண்டு இருக்க இயலாது. பிள்ளைகள் விடுகிற குழப்படிக்கு பிள்ளைகளை வெளியில கொண்டு போகத்தான் விரும்புவார்கள். அவர்களுக்கு இவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த வேலையை அவர்கள் தவிர்த்து பிள்ளைகளை சுற்றுலா கூட்டிக் கொண்டுதான் போவார்கள். ஏனென்று சொன்னா பிள்ளைகளுக்கு அதுல பள்ளிக்கூடத்துக்கு தேவைப்படும் ஒரு கட்டுரை எழுதவோ, ஒரு ஆசிரியர் ஒரு கேள்விகளை கேட்க பதில் அளிக்கவோ, எல்லாத்துக்கும் அந்த பிள்ளைகள் வெளி உலகம் சென்றாதான் அதற்கு பதில் அளிக்கலாம். அதுக்காக இந்த பெற்றோர் வந்து அதை மெனக்கட்டு சொல்லி கொடுத்து கொண்டிருக்காங்க. அப்ப பிள்ளைகளுக்கு வசதி தானே வெளி உலகம் போய் சுற்றுலா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் வரையக்குள்ள. இப்ப ஜெர்மன்ல இருந்து ஜெர்மனுக்குள்ளேயே எங்கட மகள் போனவள். ஓ, சரிதான். எத்தனை இடம் பார்க்காத இடங்கள் ஹம்பர்க் பக்கம் எல்லாம் போய் அந்த கடற்கரைகள், ஒரு தீவுகள், கப்பல், அது கடல்ன்னு சொல்லி போய் வந்தவேன். இத்தாலிக்கும் போய் வந்தவேன். அந்த பிள்ளைகள போயிலன்னு சொல்லுவேனும். ஆனா அவை போய் நசக்கிடாம எல்லா இடமும் போய் வந்துருவேனும். நாங்களும் விட்டு கொடுக்கறது. சரி, பிள்ளைகள் குழந்தைகள் அனுபவிக்கத்தானே அவள் கூட்டிக் கொண்டு போகிறாண்டு. சின்ன மகள் கனடாவுக்கு போனவர், மகன் எகிப்துக்கு போனவர். அவ எல்லாரும் விடுமுறையே சிறப்பாகத்தான் கழித்து போட்டு வந்து பள்ளிக்கூடம் போகிறார்கள் நினைக்கிறேன். சரி, அப்படி போறதால என்ன நன்மை ஏற்படுது அந்த குழந்தைகளுக்கு? அதான் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்களுக்கு மனதுக்குள்ள சந்தோஷமாக தாங்கள் பார்த்த இடங்கள் கற்பனையாக ஓடிக்கொண்டிருக்கும். அந்த ஓட்டம் வந்து பள்ளிக்கூடத்துக்கும் உதவி செய்யும். ஆனபடியாக அவர்கள் வந்து நல்ல மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். பெற்றோர்களும் அதோட அவர்களும் சேர்ந்து அனுபவிக்கிறார்கள். அங்க அதுதான் இன்னொன்று வருது. அதாவது தனியா பிள்ளைகளுக்காக மட்டுமில்ல, பிள்ளைகளும் பெற்றோர்களும் சேர்ந்து அமைதியாக ஒரு இடத்தை ரசிக்கிறது, சேர்ந்து சாப்பிடுறது, சேர்ந்து ஒரு வேலைகளை இணைஞ்சு செய்யற செயற்பாடு வந்து உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்குரியது. அது கிடைக்காது. 4 விடயங்களை அறியக்கூடிய தன்மையால் பெற்றோர்களோட கலந்துரையாடல். அப்படி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகம். இன்றைக்கு பள்ளிக்கூடம் போய்க்கல அவைக்கு ஒரு உற்சாகத்துடன் போகிறார்கள். ஏன்னா அவர்கள் விடுதலையை நல்லா கழித்து விட்டார்கள். அப்ப அவர்களுக்கு மன உற்சாகம் தெளிவுகள் எல்லாம் ஏற்படக்கூடியதான் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அது நல்ல பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துல அவை இந்த வகுப்பு நிலைக்கு உயர்வடைந்து போறதுக்கு அது ஒரு நல்ல விடயங்கள். இல்ல, ஒரு ரிலாக்ஸா இருந்துட்டு சேர்ந்து ஒரு புதிய வகுப்புக்கு இப்ப ஒவ்வொரு வகுப்பும் ஏற்றும் பொழுது ஒரு புதிய வகுப்பு ஆகஸ்டுக்கு பிறகு போவார்கள். அப்ப போயேக்களை வந்து அந்த பிள்ளைக்கு எல்லாம் ஐயோ நான் புது வகுப்புக்கு போறேன் அந்த புதிய ஒரு சிந்தனையோட போயிக்க அவர்களுக்கும் வந்து அந்த நில மாறைக்குள்ள அந்த வெளியில இருந்து போய் வந்த ஒரு ரிலாக்ஸாக அவர்களுடைய மனம் இருக்கும். மற்றபடி அவர்கள் வந்து வீட்டுக்குள்ள இருந்தார்கள்னா ஒரு இருட்டறைக்குள்ள இருந்த வாழ்க்கை தான் அதுகளுக்கு ஏற்படும்.
ம். வெளி உலகம் தெரியாத மாதிரி. ஆனா இது கூடுதலான பெற்றோர் வெளிநாட்டை பொறுத்தளவில கூடுதலான பெற்றோர் சுற்றுலா வலிக்கிறார்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு. இளையோர்கள். ஓ, இளையோர்கள் இளையோர்கள் ஆமாம். என்று மற்றவே எங்க போவினம் எல்லாரும் ஸ்ரீலங்கா தான் போவீங்க அநேகமானது. எங்களோட பெரியாக்களை எடுத்தா இப்பவும் ஸ்ரீலங்கா தான் போறோம். மற்றது எங்கட மகனாக்கள் சொல்லியெல்லாம் அம்மாவை லீவ் விட்டுட்டா எங்க பேரியன் வேலை செய்யலாம்னு சொல்லி அனுப்புவேணும் அந்த நேரத்துல. பாத்தீங்களா அப்படியும் செய்திருக்கிறீங்களா? உண்மைதான். ஏனென்றா லீவு தானே, அங்க போய் வேலை செய்யுங்க இங்க போய் வேலை செய்யுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளின் விடுமுறை காலங்களை நினைக்காமல் உழைப்புக்கு அனுப்புறது. உழைப்புக்கு அனுப்புறது. நாங்கள் உண்மையிலே சரியான தவறத்தான் செய்த. நாங்கள் இப்பொழுது பிள்ளைகளை பார்க்கல நல்லது ஒரு வழிநடத்தல இயங்கி கொண்டு போறார்கள். சூப்பர். ஏனண்டா அதாவது இன்றைய இளையோர்களின் எதிர்காலம் பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை தான் உருவாக்கும். காரணம் அவர்கள் எல்லாவற்றையும் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அறிந்து கொள்ளுகிறார்கள், அதன்படி நடக்கிறார்கள். எங்களுக்கு பணம் எப்படி உழைக்கலாம், அந்த கடன் சொல்லி அந்த சிந்தனைகள் எங்கட சிந்தனைகள் வேற திசையில இருந்தது. ஆனா இப்பொழுது நினைக்க நாங்கள் விட்ட தவறு அந்த பிள்ளைகளுக்கு பாவங்கள், நாங்கள் அந்த தவறை விட்டு விட்டோம்னு சொல்லி கவலையா கிடக்கு. ஏன் அப்படி நீங்க ஒரு தவறை விட்ட? நீங்கள் என்ன பொறுத்தவரை நான் அப்படி விடவில்லை. ஏனென்று கேட்டா, அதாவது வாழ்க்கை என்பது அனுபவித்து வாழ வேணும். ஆகவே விடுமுறை காலங்கள் பிள்ளைகளுக்கு உரித்தான காலங்கள், நாங்களும் அவர்களோட பயணிக்க வேணும் என்றதை ஏன் நீங்க நினைக்க? ஆனா நீங்கள் அது பிள்ளை என்னன்னு சொன்னால், நாங்கள் வேலை செய்யும் பொழுது எங்களுக்கு வருமானம் சரியான குறைவா இருந்தது. அந்த வருமான குறைவிலே நாங்க சுற்றுலா செல்றோம்னா காணாது. அப்படி ஒரு நிலை இருந்தா கஷ்டம் தான். பிள்ளைகள் திட்டம் போட்டு பிள்ளைகள் படித்து முடித்து பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சம்பளம் பெறக்கூடிய நிலையில வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பகுத்து பிரித்து செயற்படக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப எங்களுக்கு அந்த வருமானம் போதாததாலதான் ஒரு காரணம். என்ன பொறுத்தளவில் அப்படி ஒரு தன்மை. எங்களுக்கு வேலைக்கு போனா முந்தி அகலக்கால நீங்கள் தானே வைக்கிறீர்கள். அதாவது இப்ப ஊர்லாப்புக்கு போக உங்களுக்கு காசு இல்லாமல் இருக்காது, அந்த நேரத்திலும் இருக்கும் என்று நான் சொல்றேன். ஏனென்றால் அகலக்காலை நாங்கள் தானே வைக்கிறோம். எங்களுக்கு உள்ள வருமானத்துல ஒரு சிறு பகுதியை நாங்கள் சேமிப்பா வைத்திருந்தால் ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஒருக்கா போய் வரக்கூடிய வாய்ப்பு. நாட்டுக்கண்டு இல்லை, இங்கே ஜெர்மனிலேயே நாங்க ஒரு இடத்துக்கு போய் சற்று ஒரு 2 நாள்ல ஒரு ஹோட்டல்ல நின்று அந்த இடங்களை ரசிச்சு கொண்டு வருவோம் என்ற ஒரு நினைவு கூட வருந்தானே எங்களுக்கு. அதே நேரத்துல எங்களுக்கு அனுமதி எல்லா இடம் போகக்கூடிய அனுமதி பத்திரங்கள் இல்லையோ. ஆரம்பத்துல எல்லாருக்குமே இல்ல, எங்களுக்குமே இல்ல தானே ஆரம்பத்துல அனுமதி பத்திரங்கள் இல்லை. இப்ப அவர் ஒவ்வொரு நாடா செல்லக்கூடிய வசதி வாய்ப்பு அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அது உண்மையிலேயே சிறப்புன்னு சொல்ல வேணும். நாங்கள் அந்த நேரம் பட்ட கஷ்டம் யாரும் பட்டிருக்க மாட்டோம். அப்படித்தானே கஷ்டப்பட்ட நாங்க. இல்ல, எல்லாருமே அங்க இருந்து வந்த நாங்கள் ஏதோ ஒரு கடன் பட்டு தான் வந்திருப்போம். அந்த கடனை அடைக்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேணும் என்று முயற்சித்தவர்கள் தான் எங்களோட மக்கள். இப்ப அடுத்த சந்ததி அதை வரமாக பெற்று அவர்கள் நல்ல படித்து நல்ல கல்வியை கொடுத்தபடியால் அவர்கள் உழைப்போட இப்ப உறுதியாக நின்று அனுபவித்து வாழுகிறார்கள். அதான் வித்தியாசம். அதுதான் உண்மை. ஆனா அது நல்லது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் விட்ட தவறை எங்கட பிள்ளைகள் விடாமல் வந்தால் சரி. நிச்சயம். அதாவது ஒரு சந்ததி தடைக்கு விழுந்தால் மீண்டும் அடுத்த சந்ததி தடைக்கு வீழும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. அவர்கள் இன்னும் எழுந்து வாழ்வார்கள் என்றதை நினைக்க வேணும். அப்படி பார்க்க எல்லா பிள்ளைகளிடம் ஒரு எழுச்சி இருக்குது. மற்றது இப்ப எங்கட சந்ததிகள் பெருகி வந்தது காரணம் நாங்கள் உழைத்துழைத்து நாட்டுக்கு அனுப்பினது. அதுதான் அந்த ஒரு பிரச்சனை. ஒரு ஆளின் இதுக்கெல்லாம் ஒரு ஆள் சேர்ந்த மாதிரி அப்படித்தானே. அதுவும் கொண்டுதான். 2வது வந்த கடனை அடைக்கிறதுக்காக எல்லாரும் உழைச்சு அங்கே அனுப்பின காலம் தானே. அப்ப நாங்கள் நினைக்கிறது அந்த தொப்புள் கொடி உறவுகளுக்கு உதவி செய்கிறது. அதே நேரம் எங்கட மனமும் இன்றைக்கும் உங்களோட மனம் தாயகத்தை நோக்கித்தான் இருக்கு. அதுவும் உண்மைதான். இப்பவும் அப்படிதான். அப்ப அங்க ஏதோ செய்யணும், அல்லது காணி பூமி இருந்தா அதை பார்க்கணும், வீடு இருந்தா அதை பார்க்கணும் என்ற மனநிலை அங்க இருப்பதனால உங்களுக்கு இங்க போய் 4 நாடுகள் பார்க்கணுமோ இடங்கள் பார்க்கணுமோன்றது தோன்றாது.
என்ன இனி வரும் காலத்துல இளம் சமுதாயம் சிறப்பா வாழும் என்பதை நம்பிக்கை ஊட்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்ன தனியா இருக்கிறீங்க, என்ன அவசரம்? ஆறுதலா நிக்கலாம் தானே. மற்றாக்களுக்கும் விட விடாம விடுவிட்டேன். ஓகே, அப்படியே இல்லாட்டி வாரம். ஓகே, அப்படியே ஆமாம். நன்றி 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 இந்திரா ஞானசேகரன், நல்ல தகவல்களை சொன்னீங்கள். அதாவது ஒரு குழந்தைகளை உழைத்து களைத்த மனிதனுக்கு ஓய்வு தேவை. அதுபோல படிக்கிற அந்த குழந்தைகளுக்கும் விடுமுறை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக, சுதந்திரமாக அவர்கள் ஓடியாடி தெரியக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடியது. அப்ப அவர்களுடைய களைத்த அந்த ஒவ்வொரு நாளும் படிப்புன்னு பாடசாலை போய் களைத்த குழந்தைகள் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு காலங்களாக இந்த விடுமுறை அமைவதுண்டு. சரி, அப்படித்தான் விடுமுறை போவாமா ஊர்வலம் என்று பிள்ளைகளோட வெளியில் போவது பெற்றோருக்கும் ஒரு மகிழ்வை ஏற்படுத்தும் என்பதை அவர் அழகாக சொன்னார். அதே நேரம் கற்பனை வளம், அதாவது வெளியில் போய்க்க கற்பனை வளம் தொடக்கம் எல்லா சிந்தனைகளும் உங்களுக்குள்ள உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படி உருவாகக்கூடிய வாய்ப்பால உங்களுக்கு பல கேள்விகள், நியாயங்கள், பல தெரிஞ்ச விடயம், தெரியாத விடயத்தை அறிய வேணும் என்ற ஒரு ஆர்வம் குழந்தைகளுக்கு இருக்கும். அது கூட இந்த விடுமுறை காலங்களில சிறப்பாக அவர்களுடைய மனதில எழும் வினாக்களாகவும் இருக்கும். ஆகவே அவர் சொன்னது சரி, பல விடயங்களை அறிவதற்கு பயன்படும். வேற யார்? செல்வி நித்யானந்தன், நீங்க பேச போறீங்களா? வணக்கம். ஓஃபில் உங்களோட மைக் இருக்கிறது. சரி, அப்படி என்றால் நாங்கள் எப்படி, அதாவது நாங்கள் இப்பொழுது சொல்லுவோம் என்னென்றால் இளம் பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது, அது உண்மைதான். காரணம், எங்களை விட அவர்கள் கூடுதலான சம்பளம் எடுப்பார்கள். அவர்களுடைய செலவுக்கு போக மீதியை அவர்கள் வரவாக வைத்து அதில் ஒரு சேமிப்பை வைத்து அல்லது இன்சூரன்ஸுகள் ஏதாவது செய்தோ என்னவோ அவர்கள் வேறு வேறு நாடுகளை பார்க்க முனைகிறார்கள். ஆனால் அதுவும் மகிழ்ச்சிக்குரியது. ஏனென்றால் மனித வாழ்க்கை மிக குறுகிய காலம். அதனால அவர்கள் அந்த நேரங்களில் பிள்ளைகளோடையோ அல்லது குடும்பங்களோடையோ இணைந்து போவதற்குரிய முயற்சிகளை செய்வது கூட காலத்தின் ஒரு தேவையாக இருக்கும் என்று நான் நினைத்து கொள்கிறோம். இப்போ எங்களுக்கு கஷ்டங்கள் நிறைய இருந்தது. இப்போ இந்திரா ஞானசேகரன் சொன்ன மாதிரி நாங்கள் தாயோ சூழல்ல அங்கே இருந்து கஷ்டப்பட்டுத்தான் எல்லோரும் இந்த புலம்பெயர்ந்த சூழலுக்கு வந்தோம். ஆகவே அந்த கடனை அடைக்க வேணும், அதற்காக காசு கட்ட வேணும் என்றதுக்காக உழைத்து அனுப்பி கொண்டிருந்த காலமா இருந்தபடியா அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கிற எதிர்கால இளம் சிறார்கள் என்று சொல்வதை விட இளையோர்கள் நிறைய அனுபவிக்கிறார்கள். அது உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதமாக அவர்களுக்கு அமைந்திருப்பதும் உண்மை. ஆனாலும் எத்தனை இளையோர்கள் அனுபவிக்கிறார்கள் நினைக்கிறீங்க? சில பேர் வீட்டுக்குள்ளதான் இருப்பதாகவும் தெரிகிறது. அவை ஏன் அப்படி இருக்கிறார்கள்? உன்னை அறிய விருப்பம் இல்லையா அல்லது வெளியில் போக விருப்பம் இல்லையா என்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ள எழுகிறது. வணக்கம் செல்வி, வாங்க. வணக்கம் 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 நவலா. வணக்கம் வணக்கம். சந்திர மண்டலத்திலிருந்து வந்திருக்கிறீங்கள? சந்திர மண்டலத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். ஓ, சந்திர மண்டலத்துல குதிச்சேன் நான். அதான், சரி சரியா. ஏன்னா உங்களோட எனக்கு குழந்தை பிள்ளைகளை கூடிக்கொண்டு விடுமுறைக்கு போறத பத்தி போட்டிருந்தேன். போறது நல்லதா அல்லது வீட்டிலேயே வச்சு வளர்ப்பது நல்ல விடுமுறை காலங்கள்? வசதியா இருந்தா கூடி கட்டாயம்னா பிள்ளைகளுக்கும் ஒரு பொழுதுபோக்கோ அதுகளும் ஆசைப்படும். சில பேர்கிட்ட வசதி இல்லாமலும் இருக்கும். ஆனா அவர்கள் கூட வசதி இருக்கிறவர்கள் வெளிநாடுகளுக்கோ உள்நாட்டிலேயோ சுத்தி கூடிக்கொண்டு திரிகிறார்கள். விடுமுறையை மகிழ்வாக கழிக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகளுக்காகவே பெற்றோர்கள் விடுமுறை எடுத்து நிற்பவர்களும் இங்கு அதிகம். இந்த ஐரோப்பிய நாடுகளில அதுக்காகவே அந்த முக்கியமாக பிள்ளைகளுக்கு அந்த விடுமுறையை அவர்களும் விடுமுறை எடுப்பார்கள். வசதியற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகளை கூடிக்கொண்டு இங்க அந்த மிருக காட்சி சாலை மாதிரி சும்மா கிராமங்களுக்குள்ளேயே மிருகங்களுக்கு அதுகளை கூடிக்கொண்டே காட்டுவார்கள். சும்மா காடுகளுக்கு கூடிக்கொண்டு போவார்கள். தாங்கள் சைக்கிள்கள் இப்ப எல்லாருக்கும் வசதி வராதானே. இப்ப வேலைக்கு இங்க ஒருவர் அடிக்கடி அந்த ஆடு மாடுகள் கட்டி வளர்க்குற இடங்கள்ல கொண்டே சாப்பாடுகளை குழந்தைகளை கொண்டே கொடுக்க சொல்லி போவினமா. இங்க மீன்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து புறா இங்க தாராதுகளுக்கு சின்னங்களை கொண்டு வந்து அந்த பழைய பானுகள் அதுகளை கொண்டு வந்து அறியாமல் அதை செய்வார்கள். அப்படி கூடுதலாக இங்க செய்யறோம். ஆனா விடுமுறை என்றது கட்டாயம் வேணும். பெரியவர்களுக்கோ சின்னவர்களுக்கோ கட்டாயமா வேணும்.
ஆனா ஆனா பொருளாதாரம் சில பேருக்கு இல்லையா அதுதான் இப்ப நாங்க பிரச்சனை. வந்த காலம் இப்ப அதுக்காகத்தான் என்ன செய்கிறார்கள் இப்ப நாங்கள் வேலையே போறவங்களுக்கு எல்லாம் விடுமுறை கண்டு ஒரு பணம் வேலை செய்யற இடத்தாலே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ணப்படும். அப்ப அத 5ஆம் மாசம் தருவார்கள் எங்களை சம்பளத்தோட. ஆனா எல்லா கம்பெனிகளும் கொடுக்க இப்ப எங்கட பொறுத்தளவில் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 யூரோக்கு மேல 500 600 முன்னாடி காலத்துல எங்களுக்கு டிக்கெட்டுக்கு காணும். அதை விட நாங்கள் என்ன செய்ய வேணும், நாங்கள் வேலை செய்யற நாங்கள் ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ 20 ரூபாயோ எங்களால முடிஞ்ச அளவு சேவ் பண்ணி கொண்டு வந்தோம்டா அதை திரும்ப எங்கட செலவு செய்யறோம்னு நெச்சு போட்டு ஒரு ஒன்றுல போட்டு வச்சு விடுங்க. அது ஒரு வருஷத்தால நீங்கள் எடுக்க 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 அந்த காசு உங்களுக்கு செலவுக்கு காணும். அது உண்மை. நானும் அது செய்து பார்த்தேன். அது காணும். அப்ப அப்படி சேகரிச்சு நீங்கள் குடிக்கொண்டு போகலாம். அது இல்லாத பிள்ளை வளர்ந்த பிள்ளைகள் தாங்கள் அவங்க இப்ப போகுது தானே எல்லா இடமும் சுத்தி பார்க்க. அவர்களும் அதை தாங்களும் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறார்கள். கட்டாயமாக இல்ல அதுவும் உண்மை. இப்ப வேலை செய்யற பிள்ளைகள் இப்ப யங்கர்ஸ் அவைகளுக்கு தங்களுக்கு ஐயோ சரியான வேலை சும்மா ரிலாக்ஸ் வேணும்ன்ட்டு அவர்களுமே ஒரு வேற இடத்துக்கு போக வேணும் என்று பயணிக்கிறார்கள். அப்ப குழந்தைகளையும் அதனூடாக கூட்டிக் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதுதான் இப்ப 10-12 வயசுலயே பேப்பரை போட்டு அந்த காசையே அவர்களை சேகரிக்க வைக்கிறார்கள். அப்ப நீ விடுமுறைக்கு போகும்போது நீ உனக்கு பிடிச்சதேதும் வாங்கு. அப்படி செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஏன் ஜெர்மனாக்களே 18 வயது பிள்ளை நான் இப்ப ஒரு இடத்துக்கு போறேன், இத்தாலி போறேன், அப்பா காசாங்க தவப்ப நேரடியா சொல்றாரு நான் காசு தர மாட்டேன், நீ உழைச்சு ஒரு 2 கிழமை ரெஸ்டாரண்ட்ல வேலை செய் அல்லது ஏதோ நொண்டில வேலை செய்து எடுத்த பணத்தை கொண்டே சில வழி என்றுதான் அப்படியாவே ஊக்குவிக்கலாம். ஆமா அப்படித்தான் இங்க உங்களுக்கு தெரியும் 12 வயசுலயே பேப்பர் போடலாம். அப்ப அவர்கள் போட்டு அவர்கள் சேகரிச்சு வச்சு போட்டு அது தங்களுக்கு பிடிச்சதை வாங்குவார்கள், பிடிச்ச இடத்துக்கு போறார்கள், நண்பர்களோட சுத்துறார்கள். அப்ப அது அவர்களுக்கானது. அவர்களோட சில பிள்ளைகள் வரும்போது இப்ப எங்கட வளர்ந்த பிள்ளைகளா இருந்தா சில நேரம் கஷ்டமா இருக்குது. என்னென்றால் எங்களுக்கு ஒரு இடம் பிடிக்கும், அதுகளுக்கு பிடிக்காது. பிடிக்காது வேற இடம். அப்ப நாங்க 2 பேருக்கும் சேர்ந்த போகணும். அப்ப அதுல இப்ப இந்த இடம் தான் சூஸ் பண்ணி போகணும். ஒன்றில் எங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு பிள்ளை வருதுன்னா அது ஓகே, அல்லது பிள்ளைக்கு பிடிச்ச இடத்துக்கு நாங்கள் போவோம். அப்படி மாறி போகலாம். அது எவ்வளவோ இடம் இருக்குது பாக்குறதுக்கு. எவ்வளவு இடம் உள்நாட்டுக்குள்ளேயே பார்க்காத இடங்களே இருக்குது. இப்ப ஒரு இடம் பார்க்கணும்டா எல்லாரும் கலந்து ஆலோசித்து போகணும். அதுதான் போன இடத்தையே உள்நாட்டுல போன இடத்தையே நீங்க திருப்பி போங்க. எத்தனையோ விதமான நவீன அமைப்புகளே இருக்குது. அதே ஒரு தண்ணிய போய் பார்த்து கொண்டிருந்தாலே அது மனதுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதே காணும் பிள்ளைகள் விளையாடுறது. அதுலயே பக்கத்துல பார்த்தா கிரவுண்டுகள் இருக்கும், அதுலயே அதுகள் விளையாடி கொண்டு இருக்கிறது. அது இதுகளே ஒரு சந்தோஷம். சாராவா போய் பார்த்தேன். நானும் சில நேரம் வேலையாள வரைகளை எங்களை வீட்டு பக்கத்துல கிட்டவா வர்ற வழியிலே இருக்குது சாராதுகள். அப்ப அது வெளியில இருக்குன்னு ஜனங்கள் அதுல நின்று நானும் சைக்கிளை விட்டுட்டு இறங்கி கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு வருவேன். நிச்சயம் ஒரு சந்தோஷமா இருக்கும். வேலையை போட்டு ஓடி வந்தது சரி. அதுல ஒரு கொஞ்ச நேரம் நின்று அதுக்கு பிறகு வருவேன். எனக்கு இந்த காலமே நான் ஒரு கடைக்கு போறதுக்கு ஒரு புதுவிதமான எங்களுக்கு ஒரு பாக்கொண்டு திறந்தது. அந்தக்குள்ளால போக மாட்டேன். நான் நடந்து போய்க்கல. நான் நீண்ட காலத்துக்கு பிறகு பார்த்தேன்னா ஒரு கனல் அப்படியே வத்திட்டுது. மழை இல்லாம அந்த கனால்ன்னு சொல்லுவாங்க ஒரு கால்வாய் அப்படியே வத்திட்டு. ஏன்னா பார்த்தோன்னு அதிசயமா இருங்க. அதுக்கு தாரா இருந்தது, வாத்துக்கள் இருந்தது, மற்றது சின்ன சின்ன பூனை மாதிரி சின்ன ஒரு மாடான்னு சொல்றது அந்த அந்த சின்ன உயிரினம் இருந்தது, மீன்கள் இருந்தது. இப்ப அவையண்ட வாழிடம் என்ன போச்சுது இன்றைக்கு பார்த்தோன்னா இப்ப ஒரு ஆள் நாயை கொண்டு வந்தா அப்ப நான் சொன்னேன் இது வத்திட்டுது இப்படி. அவசரம் கைனா மழை இல்லையா, மழை இல்லாம வத்திட்டுதான். அப்ப அந்த உயிரினங்களோட நிலை என்னன்னு எனக்கு ஒரு கொஞ்சம் கவலையா இருந்தது இன்றைக்கு. ஏன்னா நாளைய பிறகு அந்த பக்கம் போனேன். அப்படி நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தெரிஞ்ச இடம் தான். ஆனா ஒரு மாற்றமாக இன்றைக்கு எங்களுக்கு இருக்குது. அதுதான் எனக்கும் அது விருப்பம். நான் அது வளர்ந்து ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு நான் எந்த வாட்டுக்கு போயிடுவேன். அவ வரையினமோ இல்லையோ எனக்கு வேலை செய்யறபடியா அந்த காசும் வரும், டிக்கெட்டுக்கும் இதெல்லாம் நான் எந்த வாட்டுக்கு பேசாம போடுவேன். போய் 3 கிழமையோ 4 கிழமையோ 6 கிழமையோ மாறி மாறி நான் எந்த பாட்டுக்கு எனக்கு
அவர்களோட போய் ஒரு சந்தோஷமா விளையாடி அப்படி அது இப்படி இருந்து என்ஜாய் பண்ணி போட்டு வர்றது எனக்கும் அது ஒரு விருப்பம். ரிலாக்ஸ் ஆன அது நான் நல்லது. பேசாம போயிடுவேன். ஒரு பெண்ணும் தனக்குள்ள ஒரு தான் மகிழ்வடையக்கூடிய நிலைக்கு ஒரு பெண்ணும் எடுப்பது நல்ல. அவரை தான் பார்த்து சின்ன அவர் வேலைக்கு போவார் அல்லது அவருக்கு வேற இதுக்கும் அது நல்லது. நான் வரவேற்கிறேன் உங்களுடைய. அடுத்தது இன்றைக்கு இளையோர்கள் இப்ப அவர்களாயே பெரியவர்களா வந்தா 18க்கு மேலன்னா தாங்களா போவார்கள். அவர்களுக்கு சரியான சுலபம், மொழி தெரியும், அந்த நாடுகளின் இதுகள் தெரியும், அந்த அட்டவணையை பாப்பினம் என்னென்ன அங்க இருக்க வேணும், என்னென்ன இது. ஜப்பான் போறதுக்கு இந்த மகன் எத்தனை விதமான இதுகளை பார்த்தார். ஆமா அங்க கூட கொண்டு போகணும், இது கொண்டு போகணும், அது அப்படி இப்படி எல்லாம் சொல்லி எல்லாம். அப்ப நாங்க போவேக அதுகள் எல்லாம் பாக்குறே இல்ல, உடனே டிக்கெட்டை புக் பண்ணி போட்டு போவோம். இப்ப அதுக்கு பிறகு எங்களுக்கும் விளக்குது. ஆமா, அதனால நீங்க சொன்ன சரி, பெரியோருக்கு சிறியோருக்கு மட்டுமில்ல பெரியோருக்கும் எங்களுக்கு தேவைதான். ஆமா, நன்றி நன்றி தொடருங்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். செல்வி நித்யானந்தன் அழகாகவே தன்னுடைய அந்த கட்டாயமா விடுமுறைக்கு செல்ல வேண்டும் என்பதை அழகாக சொன்னார். வணக்கம் ஈசன் அண்ணா, வாங்கோ. வணக்கம் 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 வணக்கம். ஹாலிடே, விடுமுறை என்றால் அதை ரசிக்காதவர்கள் விரும்பாதவர்கள் இல்லை என்றுதான் சொல்லுவாங்க. நிச்சயம். இங்கத்தே அதாவது மேலை நாட்டில் ஹாலிடே விடுமுறை மிகவும் பிரயோசனமானது. என்றால் வருடமுற்றாக ஒரு மூல இறுக்கமா இருக்கின்ற ஒரு வாழ்வை ஒரு மாசம் தானும் இலகுவாக அனுபவிப்பதற்குரிய சந்தர்ப்பம் என்று சொல்லலாம். அதை பற்றி அழகாக முன்வந்தவர்கள் கூறினார்கள். ஹாலிடே என்பது அதன் உள் அனுபவமோ உள் கருத்து என்னவா இருக்கும், அதைத்தான் நான் சொன்னேன். நேரிலும் அதைத்தான் சொன்னார்கள். இடம் பார்ப்பது சரிதான், அதை பாதிக்கு அது சரி. ஒரு நாட்டுக்கு போவதோ ஒரு இடத்துக்கு போவதோ ஒரு வித்தியாசமான நாங்கள் வாழும் சூழல், நாங்கள் வாழும் நாடு நகரம் அப்பாற்பட்டுத்தான் வேறொரு இடத்துக்கு போகின்றோம். அது அந்த நாட்டு பக்குவம், அந்த நாடு, அந்த நகரத்தின் தன்மை, அந்த வாழும் மக்களின் தன்மை, வாழ்வு, கலாச்சாரம், வழிமுறைகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். அத்துடன் எங்கள் வாழ்வுடன் அந்த பள்ளி மாணவர்கள் எப்படியோ ஓரளவு எல்லா நாட்டு வழிமுறைகளையும் பண்புகளையும் பண்பாடுகளையும் பற்றி அறிந்திருப்பார்கள். நிச்சயமாக அவர்கள் வகுப்பில் அது இங்கு பெரும்பாலும் முக்கியமான நாடுகளை பற்றியும் நாட்டு பண்பாடு நடைமுறைகளை பற்றியும் சமயங்கள் பற்றியும், அது எல்லா சமயம் இப்படி பொதுவான நடைமுறைகள் பள்ளி வாழ்வில் அவர்கள் பெற்று விடுவார்கள். அதில் எது அவர்களுக்கு பிடித்ததோ அல்லது எது அவர்கள் செல்ல நினைக்கின்றார்களோ விரும்புகிறார்களோ அதை பற்றி ஏற்கனவே அறிந்து தான் அவர்கள் வழி நடப்பார்கள், அந்த பயணத்தை தொடங்குவார்கள். அதில் மாற்றமில்லை. அது இங்கத்திய மாணவர்கள் பெரும்பாலும் எதை நாங்கள் கவனிக்க வேணும், என்னத்தை நாங்கள் அனுபவிக்க வேணும் என்றது ஏற்கனவே அவர்கள் முன்கூட்டியே அவர்கள் அதை விட்டுவார்கள். அதில் எந்த மாற்றமும் அல்ல. அங்கு போய் உண்மை நிலையை அறிந்து உண்மை அனுபவத்தை அனுபவிப்பதுதான் வித்தியாசம். அதற்கு முதல் அவர்கள் அறிந்து விடுவார்கள். ஹாலிடே, நாங்கள் எந்த நாட்டில் பிறந்தோம், இலங்கையில் பிறந்தோம் வளர்ந்தோம். இலங்கையிலேயே எங்களுக்கு கூடிய இடம் எத்தனையோ இருக்குது. இப்ப இந்த காலத்துல தற்காலத்துல இலங்கை தான் முதற்தரத்துல இருக்குது. சுற்றுலா நாட்டின் முதலிடமா இருக்குது. அப்படியான ஒரு நாட்டில் நாங்கள் இருந்து வந்த நாடு இலங்கை இருக்கும் பொழுது இலங்கையில் நாங்கள் பார்க்க வேண்டியதை பார்த்தோமா? இல்ல. இங்க அந்த ஹாலிடே என்று இந்த மேல்நாட்டாக்கள் அது பழமை.
இங்கத்தே அது என்னண்டா இல்ல ஈஸ்வரனா வேலை செய்யற ஆக்களே கதைப்பினம் உடனே அந்த ஹாலிடேஸை தான் மெயின் பாயிண்ட்ஸா கதைப்பினம். இந்த முறை எங்க பொரியல் எங்க இது நாங்க இந்த இடத்துக்கு போறோம்டா அப்ப அவங்களுக்கு அது தேவையா இருக்குது அந்த ஹாலிடேஸை வேக உடனே இப்படித்தான் கதைப்பினம். அது அவங்களுக்கு அது பழக்கப்பட்டது. ஹொலிடே ஒன்று அம்சம் அமைய பெற்று விட்டது. பின்ன அவர்கள் போவார்கள் வருவார்கள். அதே போல எங்களுக்கு ஹொலிடே நாங்கள் எங்க போனது இலங்கையில் இருக்கக்குள்ள அதான் எங்களுக்கு வருமானங்களும் குறைவு. ரெண்டாவது இந்தியாவுக்கே ஒரு சிலர் தான் ஒரு குறிப்பிட்ட தொகைதான் போயிருப்பார்கள். ஹொலிடே என்ற ஒரு விடயம் எங்களுக்கு ஒரு முக்கிய அம்சமாக எங்களோட வாழ்க்கையில நாங்கள் தாய்நாட்டில் வாழக்குள்ள ஹொலிடே என்ற ஒரு பிரதானமான அம்சம் என்றது எங்களோட வாழ்க்கையில அமைய பெற்றதல்ல. அது பல வகையில அது ஏனென்றது இருக்கும். எங்களுக்கு அங்க ஒரு உருக்கமான ஒரு அரச வாழ்க்கையோ கம்பெனி வாழ்க்கையோ அல்லது எங்களை உத்தியோக ரீதியாக எங்களுக்கு ஒரு இறுக்கம் இங்கத்தே போல் அல்ல. அங்க எங்களுக்கு அந்த பணம் காணாம இருந்தது. பணம் போதாம இருந்த ஒரு காரணம் இருந்தது தானே அங்க. இல்ல அப்படியும் இருக்கலாம். ஆனா மன இறுக்கம் எதை சொல்றீங்க? விருப்பம் இல்லை எனக்கு போக வேண்டாம் அப்படி இருக்கும். விருப்பம் இல்லாமல் இல்லை, அப்படியான ஒரு முக்கியத்துவம் உங்களுக்கு அமையப்பெற. அது எங்களுக்கு முன்னுள்ளவர்கள் வழிகாட்டாம இருக்கலாம். ரெண்டாவது இப்ப எங்களுக்கு கோவில்கள் இதுகளைத்தான் காட்டினார்கள் ஒழிய ஏனைய இடங்களை நீங்க கொண்டு போய் காட்டின இது இல்ல. எங்கட முன்னோர்களும் எங்களை செய்யல, எங்கட அம்மா அப்பாவும் அப்படி செய்யலன்றபடியா எங்களுக்கு தெரியாம போச்சு. அடுத்த போர் இப்ப என்ன பொறுத்தளவில் நான் பார்த்தேன்னா போர்க்காலங்கள் எங்கட இளம பருவம் முழுதும் போர் இல்லை. அப்ப அங்கால மேல நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன் சும்மா பாக்குற எங்கட சில்லால சங்கான வடலி அடைப்பு பண்டத்தறி வேண்டாலே சில நேரம் தெரியாம இருந்தாங்க. இப்ப போய் எல்லாம் பார்த்துட்டோம். முந்தி தெரியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு தடையாக இருக்கலாம். போர் 80க்கு பின்புதான் 83க்கு பின்புதான் வலிமையா இருந்ததா. 80 முற்பகுதி 70கள்ல இப்படி அமையப்புற இல்லையே எங்களை பெற்றா இருக்கும். இல்ல பெற்றாருக்கு நான் நினைக்கிறேன் அங்க வருமானம் போதாதாக இருந்ததுதான். வருமானம் வந்தாலும் எங்கட மக்கள் காசி கையில இருந்தாலும் ஹொலிடே என்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, செலவழிக்க மாட்டேன். அப்படியும் இருந்தவைதான். கையில் காசு வந்தால் பேங்க்ல போடுவாங்க, இல்லாட்டி டிபாசிட் ஹையர் ரேட் இல்ல வீடு காட்டுவீங்க போடுவாங்க. இல்ல இருக்கிற காசை வீட்டுல போட்டா ஒரு வருமானம் இல்லை போட்டதுதான். எங்கட ஆட்களுக்கு பிள்ளைக்கு சீதனம் கொடுக்கணும்ன்றதுதான் தலைக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கும். ஏன்னா வயிற்றுல வந்த உடனே தொடங்கிடுவாங்க. அது இப்போ ஸ்டாண்ட்லயும் சொன்னா அன்றைக்கே தொடங்கிடுவாங்க சீதனம் மிச்சம் பிடிக்க. எங்களுடைய சேமிப்பை அதிகரிச்சது உண்மைதான். ஒரு சேமிப்பு என்றது எங்கட தலைக்குள்ள வேலை செய்யறது சீதனத்துக்கு தான். மற்றவனுக்காக நாங்கள் வாழ வேணும், உயர்தரமாக நாங்கள் காட்ட வேணும் என்ற முக்கியத்துவம் கொடுப்பதை ஒழிய கொலிடைய முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அப்படி கொலிடைய போறோம் என்று சொன்னாலும் எங்கட பலமை ஏன் பவுன்தான் நூறடியா போகணும். எங்க நாட்கள் ஆற்றிக்கிறான், தெரிச்சவன் ஆற்றிக்கிறான். பாக்குறது எல்லா இடமும் ஹோட்டலில் இருக்குது, எல்லா இடமும் எங்கட ஹாலிடே ஆறு இருக்கிறான்ன்றத முதல் பாக்குறதான் எங்கட ஹாலிடே. சொந்தக்காரர் வீட்டையே போய் அங்கேயே சிறவாசமா போடும். அவனுக்கு ஹாலிடே டைம்ல பள்ளி வெக்கேஷன் டைம்ல நாங்கள் போறோம். அவங்களுக்கும் அவங்களோட வீட்டாக்களுக்கும் அந்த வெக்கேஷனே இருக்குமே. அவங்களும் ஹாலிடேக்கு போகணுமே, அவங்களோட பிள்ளைகளையும் போகணுமே அதை யோசிக்கிறல்ல. இந்த தம்பி இருக்கிறான், இல்ல அவன் வீட்டா போறான், இல்ல நான் போயிருந்து நான் என்ஜாய் பண்ணிட்டு வரேன், அவங்கள என்ஜாய்மெண்ட் நாங்க தடை பண்ணிட்டு வரோம். அதுதான் எங்கட ஹாலிடே. இப்பவும் சாதாரணமாக 50க்கு 50 வீதமான ஆட்கள் கனடா போகணும்னா கனடா விளையாட்டிக்கலாம், ஆஸ்திரேலியா போகணும்னா ஹோட்டல்ல போய். ஆனா நாங்கெல்லாம் பாக்குறோம், எங்கட பிள்ளைகள் பார்க்க மாட்டோம். அவே ஹோட்டல்ல எடுத்து இந்த இடமாட்டா அந்த இடமாட்ட புக் பண்ணுவீனா. நான் இப்ப உங்களோட பிள்ளையோ எந்த பிள்ளையோ நாங்க சொல்றோம், எங்கட எந்த பிள்ளைய பொதுவானதை இங்க மேல்நாட்டுக்காரங்கள் ஹோட்டல்ல போய் நிப்பாங்க. ஹோட்டல்ல நின்று கொண்டு ஒரு 1 மைலுக்குள்ள இருக்கிற தந்த சகோதரங்கள் தந்த சொந்தங்களை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு அங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வருவாங்க. எங்களாக்கள்
ஹோட்டல் இருக்கும். ஆனா தம்பி அண்ணன் தம்பியில வீட்டை போய் நின்று மச்சான் மாமா வீட்டுல நின்றுட்டு அவங்களையும் மார்க்கு போட்டு வர கொள்ளிட இனி நிக்கிறதுக்கு அவைக்கு காசை அள்ளி கொடுத்து போட்டு வருவோம். சொந்தக்காரர் வீடு சொல்லுவோம். அது கொஞ்சம் கேள்விக்குறிக்குள்ள வாரது விடயம். நாங்கள் போய் என்ஜாய் பண்ணி நாங்கள் இலவசங்களை கணக்கு அனுபவிச்சு கொடுத்து வாரதுதான் அதி முக்கியம். நாங்கள் ஹொலிடேக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழாத ஒரு நிலையில இங்க இவர்களின் ஹொலிடே கதைகளை கேட்டுத்தான் நாங்களும் முற்படுகிறோம். மனதில ஹொலிடே என்ற அம்சம் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டது இல்லை. ஆனால் பிள்ளைகள் அதுக்கு ஏற்மாறாக அவங்கள் மாணவர்களுடன் பழகிறவர்கள். எனவே அவங்கள் எதிர்காலத்தில இந்த நாட்டு மக்கள் கூட அவங்கள் ஹொலிடே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில முக்கியத்துவம் இல்லை. அதுவும் ஒரு அம்சம் வாழ்க்கையில. நன்றி அண்ணா. நன்றி நன்றி. அருமையான கருத்தை பகிர்ந்து கொண்டீங்கள். அந்த எண்ணம் உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி அந்த நேரம் இல்லை. எங்களுக்கு சொந்தக்காரர் வீட்டை தான் டீ வந்த உடனே இப்போ எனக்கு ஞாபகம், பெரியம்மா வீட்டை போங்கோ பெரியப்பா வீட்டை போங்கோண்டு ஏதோ தூரத்துல ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்கலாம் வீடுகள். அப்படி போய் நின்ற காலத்து தான் சின்ன நினைக்கிறோம். ஒரு நாடுகளுக்கோ அல்லது இன்னொரு இடங்களுக்கோ எங்களை அனுப்பிவினமாட்டா இல்லை. ஆகவே அப்படியான ஒரு நிலையும் இருந்ததுதான். ஆகவே அந்த நாங்கள் விடுமுறையை முக்கியத்துவப்படுத்தாமல் உழைப்பை சேமிப்பாகவும் ஊதியமாகவும் வைத்திருக்கத்தான் எங்களை முனைந்ததுதான் எங்களோட பெற்றோர்கள். ஏன்னா நாங்க இப்ப எப்படி வீடு கட்டினாரப்பா, இந்த தோட்டங்கள்ல உழைச்சு எப்படி வீடு கட்டினார்ன்றதை நினைச்சு பாக்குறோம். அப்ப அவர்கள் சிறுக சேமிப்பையும் வீட்டிலே வைத்திருந்த காரணத்தால அனுபவிக்காமல் அடுத்த சந்ததிக்கு அப்படியே கையளித்து போட்டு போகிறார்கள். இல்லது ஒரு பக்கம் பார்த்தால் அதோடையே மடிந்து விட்டவர்களாயும் பலர் இருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே அந்த சிந்தனை என்பது எங்களுக்கு வரையுது. ஆனா ஈசன் அண்ணா சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு வந்த பின்னர் தான் ஊர்ல என்பது கட்டாயமாக தேவை என்ற ஒரு உணர்வு எங்களுக்குள்ள வந்தது. மிக்க நன்றி அண்ணா. வணக்கம் சக்தி சுனில் சங்கர். சக்தி வணக்கம். அனைவருக்கும் இந்நேர உற்சாக வணக்கம் கூறிக்கொண்டு ஜெர்மனியிலிருந்து சக்தி சுனில் சங்கர். நான் இப்பொழுதுதான் நான் இந்த நிகழ்வுக்குள் இணைந்திருக்கின்றேன். விடுமுறை காலங்களில் விடுமுறை காலங்களில் தலைப்பு நான் பார்த்து விட்டேன். ஆமா, வீட்டில் வைத்திருப்பதா வெளியில் போவதா சிறந்தது. இதற்கு முன்னர் நான் கேட்கவில்லை. ஈஸ்வரன் அந்த கருத்துக்கள் சிலவற்றை கேட்டுக் கொண்டிருந்தேன். அவர் சொன்ன கருத்துக்களுடனும் நான் உடன்பட்டு கொண்டு என்னுடைய கருத்து என்னடா, நாங்கள் திட்டமிட வேண்டாம். வெளியில போவதுதான் நல்லது. வீட்டுக்குள்ளே பிள்ளைகளை வைத்திருப்பது நல்லதல்ல, வெளியில போவதுதான் நல்லது. ஆனால் 2-3 மாதங்களுக்கு முன்னராகவே நாங்கள் குடும்பமாக இருந்து, நான் அப்படித்தான் செய்யறேன், எங்கள் வீட்டில் நடப்பதைத்தான் நான் கூறுகின்றேன். குடும்பமாக இருந்து திட்டமிட வேண்டும். எங்கே போவது, எப்பொழுது போவது, என்ன பார்ப்பது என்று. என்னுடைய கணவர் விடுமுறைக்கு போவதென்றால், ஒரு இடத்துக்கு போவதென்றால் இங்கே உள்ள லைப்ரரிக்கு போவார். அந்த இடத்தை பற்றிய இருக்கிற அந்த புத்தகத்தை எடுப்பார், புத்தகத்தை வாசிப்பார். புத்தகத்துல என்ன என்ன எங்க எங்க என்ன என்ன இருக்கு பார்ப்பதற்கு என்றதை பார்ப்பார். எப்படி போவது என்று கூட அதை அறிய ஆவலாக இருப்பார். ஏனென்றால் அடுத்தவைக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. நாங்களே போய் பார்க்க வேண்டும். அதுக்கு எந்த நம்பர் பஸ் போகுது, அந்த இடத்துக்கு எந்த நம்பர் பஸ் போகுது, எவ்வளவு தூரம், அது எல்லாவற்றையுமே நாங்கள் போற இடத்தில் உள்ள எங்களுடைய உறவுகளிடம் அவர் கேட்டு தெரிந்து கொள்வார் எப்படி போவது. அதை கூட அவர், ஏனென்றால் அவருடைய ஒரே ஒரு கொள்கை, அடுத்தவருக்கு கஷ்டம் கொடுக்காம நாங்க வாழ வேண்டும் என்றதுதான் அவருடைய அந்த நாளில் இருந்து இன்று வரை அவர் கடைபிடித்து வருகின்ற ஒரு எனக்கும் அப்படியே எனக்கும் அப்படியேதான். என்னுடைய நான் சில வழியில் அடுத்தவைக்கு கஷ்டம் கொடுத்திருக்கிறேன்.
என்னொருக்கா கூட்டி கொண்டு போங்க அந்த இடத்துக்கு, என்னொருக்கா இங்க கூட்டி கொண்டு போங்க. கனடாவுக்கு போனா கனடாவுல நின்று கொண்டு நான் என் ஃப்ரெண்ட் அதுதான் நாங்கள் திட்டமிட வேணும். ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதா அல்லது இடங்களை பாக்குறதா அல்லது கோவில்களுக்கு செல்வதா. இங்கே உள்ள பிள்ளைகள் எனக்கு இப்பொழுது வந்த புது உறவு பிள்ளைகள் சினக்கிறார்கள் இலங்கைக்கு போவதற்கு. ஏனென்றால் ஒரே கோயில் கோயில் கோயில். கோயில்ல என்ன சைவ சாப்பாடு, ஒரே சோறு, ஒரே கறி, ஒரே கோயில்களுக்கு போனா அப்பாக்கு இனிமே நாங்க போய் என்ன கோயில் சோறு சாப்பிட போறது இலங்கைக்கு என்று கேட்கிறார்கள். ஆனபடியா திட்டமிட வேணும். பிள்ளைகளுக்கு எது சந்தோஷம் அதை நாங்கள் இல்ல இப்ப திட்டமிட்டாலும் சில பிள்ளைகள் நாங்க வர மாட்டோம், நீங்க இப்படித்தான் சொல்லிக்கொண்டு கூட்டி கொண்டு போவீங்க, ஆனா கூட சொந்தக்கார விட்ட தான் நிக்க சொல்லுவீங்க, எங்களை மற்ற இடத்துக்கு கூட்டி கொண்டு போக மாட்டியான்னு சொன்ன பிள்ளைகளை நான் கேட்டேன். எங்களோட அம்மா ஸ்ரீலங்கா தான் ஊர்ல போனா, ஆனா ஸ்ரீலங்காவுக்கு சொந்தக்கார வீட்டுலதான் நிக்க சொல்லுவா. பெண்ணு ஒரு பெரிய ஒரு இடமும் கூட்டி கொண்டு போக மாட்டாராம். ஏண்டா அதுகள் நினைக்குதல் ஸ்ரீலங்காண்டோன்னா இஞ்ச பிறந்த பிள்ளைகளுக்கு அங்க ஒரு சொர்க்கமா இருக்குங்கள். அப்ப அங்க ஹோட்டல் எல்லாம் நிக்கணுமே, உங்களோட சொந்தக்கார வீட்டுல நிக்கிறீர்கள் என்றால் கேப்பினா அப்படியான பண கஷ்டம் இருக்கும் தானே. இப்ப நாங்க இலங்கைக்கு போவதென்றால் பண கஷ்டம் இருக்குத்தான். அது பிள்ளைகளுக்கு அதை சொல்லலாம், நாங்க எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா. ஆனாலும் அந்த அவர்கள் விரும்பி உண்மையில நாங்க இப்ப ஹோட்டல்ல நிக்கிற அந்த விஷயத்துல நாங்க பார்த்தால் வயதுக்கு வந்த பிள்ளைகள் தான் அப்படி விரும்புவார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு அது தேவையில்லை தானே. ஹோட்டல்ல நிக்க வேண்டிய அது தெரியவும் தெரியாது, தேவையும் இல்லை. நாங்க விடவும் மாட்டோம் பிள்ளைகளை போய் ஹோட்டல்ல. நாங்களும் நின்று கொண்டு எங்களோட பிள்ளைகளை வச்சிருப்போம், தனியா போய் நிக்க விட மாட்டோம். என்ன ஆனா ஒரு 10 மன்னிக்கணும், ஆனா ஒரு 10 வயது பிள்ளையும் சொல்லும் வெளியில போறதுதான் எங்களுக்கு விருப்பம். அம்மா இப்படி சொந்தக்கார வீட்டுக்கு நிக்கிறவ எங்களை வந்து சொல்லுங்கள் பிள்ளைகள், எனக்கு வந்து விருப்பம் இல்லை டீச்சர், உங்களோட மாமா வீட்டை தான் நிக்கிறதுன்னு சொல்லுவா. அப்ப உங்களை கூட்டி கொண்டு போயில ஹோட்டலும் தங்களுக்கு தெரியான்னு சொல்லுவீங்க. அப்படியான பிள்ளைகளுக்கு இருக்குது. இல்ல உறவுகளும் தேவை, உறவுகளும் முக்கியம்தான், உறவுகளோடையும் இருக்கத்தான் வேணும். உண்மையில இப்ப எல்லாம் கருகி கொண்டு போறது அந்த உறவுகள். சில பேர் உண்மையில நான் கேட்டு இருக்கிறேன், என்னுடைய காதுல வந்து விழுந்திருக்குதோ, உறவு நெருங்கிய உறவுகள் கூட அவைந்த இடங்களுக்கு போனா, இப்ப உதாரணத்துக்கு லண்டன்ல இருந்து கனடாக்கு போனா கூட சில உறவுகள் விட்டு போறது இல்ல, அப்படி கருகி விட்டது, உறவு முறிந்து கருகி விட்டது. இல்ல என்ன காரணம் அது? அப்படி அந்த அவைக்குள்ள உள்ள அந்நியங்கள் குறைஞ்சிடுதா? அப்படித்தான் இப்ப உலகம் போகின்றது. பிஸியா போச்சு நம்ம எல்லாரும். பிஸியும் மற்றது மனக்கசப்புகள். இந்த கொரோனாக்கு பிறகு வருத்தம் ஒரு பக்கம், மனக்கசப்புகள் அதிகமாக நான் பார்க்கின்றேன். அதிகம் மனக்கசப்புகள், குடும்பங்களுக்கு இடையில அதிகம் மனக்கசப்புகள். ஏனோ தெரியல, அது ஒட்டாத உறவுகளா வந்துட்டது. இப்ப அந்த நீங்க சொன்ன சரி, 5 வருஷம் இப்ப கொரோனா வந்து அந்த முன்னுள்ள கொரோனாக்கு பின்னண்டு பார்த்தோம்னா பின்னுள்ள ஆக்கள் சரியான டிஃபரன்ஸ். ஏனண்டா விருந்தினர் வீட்டையே போறது குறைச்சிட்டீங்கன்னா. அப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்ப சொந்தக்காரோட ஒரு சிட்டியில நிக்கணும், நாங்க அவையிட்ட போவோம், அவையிட்ட நின்று போறோம், இல்ல அது வேண்டாம் நாங்க ஹோட்டல் எடுத்து தான் நிக்கணும்ன்ற அளவுக்கு இப்ப அந்த உறவுகள் அந்நியம் இல்லாம போச்சு. அதனால இப்ப இளம் பிள்ளைகள், இப்ப என்னுடைய சுற்றுவட்டத்துக்குள்ள நான் எடுத்துக்கொண்டா இளம் பிள்ளைகள் தங்களுக்குள்ளேயே ஒரு குரூப் போடுவினோம். ஹாலிடே போறதுண்டா தங்களுக்குள்ளேயே ஒரு வாட்ஸ்அப் குரூப் மேக் பண்ணி தாங்களே தீர்மானிச்சு தாங்களே திட்டம் போட்டு அவர்கள் ஹோட்டல்ல தான் நிக்க வேணும் என்று சொல்லி ஹோட்டல் புக் பண்றது, டிக்கெட் புக் பண்றது எல்லாமே திட்டமிட்டு செய்கிறார்கள் வளர்ந்த பிள்ளைகள். ஆனா இந்த சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கிற ஆக்கள், நாங்கள் பெற்றோர்கள் எங்களுக்கு அதுதானே எப்பொழுதும் எங்களை பற்றியே சிந்திப்போம். பிள்ளைகள் என்னுடைய அண்ணா, என்னுடைய தம்பி, என்னுடைய அம்மா, என்னுடைய பிள்ளைக்கு இங்க பிறந்த பிள்ளைக்கு எங்களுடைய அம்மாவை
வெறுப்பு வந்துடும். அம்மா அண்ணா தம்பி ஒருத்தரையுமே தெரியாது என்ன அதுகளை கொண்டு போய் இது என்ற பெரியம்மா இது என்ற சின்னம்மா இது சின்னம்மாண்ட மகள் அப்படி என்று சொல்லி இனி அதுகளும் அறிமுகப்படுத்துவது அந்யோன்யமா கதைக்காதுகள். அதுகளும் புதாக்கள் சரி இப்படித்தானே பெரியம்மாண்ட பிள்ளை என்றாலும் கதைக்காயினும் என்ன. ஓ ஓ ஓ ஓ இல்ல உறவு முறை கட்டாயம் சொல்லி கொடுக்க வேண்டும். சொல்லி இது கட்டாயம் அந்த உறவு முறையை அறிமுகப்படுத்தி அவர்களோட உறவாட விடத்தான் வேண்டும். நான் இப்பொழுது என்னுடைய மருமகளுக்கு நான் சொல்லி இருக்கின்றேன், என்னுடைய தங்கைக்கு நான் உங்கள் நம்பர் கொடுக்கலாமா? அவ சொன்னா, ஓ இது என்ன கேள்வி, இது என்ன கேள்வி, நீங்க யாருக்கும் கொடுக்கலாம். என்னுடைய தங்கை சிங்கப்பூர்ல இருக்கிறா, அவ கதைக்கு விரும்புவா, அப்ப நான் கேட்டுதான் கொடுப்பேன். ஆனா அவ மருமகள் எனக்கு இல்ல சொல்கின்றேன், அப்படி உறவுகளை நாங்க கட்டாயம் அறிமுகப்படுத்தத்தான் வேண்டும். பிள்ளைகளுக்கு அந்யோன்யத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயம் அதை உண்டாக்கும்படி அவர்களை வற்புறுத்தி செய்ய வேண்டும். இல்ல வற்புறுத்துறதுக்கு அப்பால நீங்க வற்புறுத்தினால் எல்லாம் செய்யணுமா தெரியா. இந்த அந்நியத்தை ரெண்டு பக்கங்களும் புரிந்துணர்வு இருக்கணும். இப்ப ஒரு பிள்ளை எல்லா நேரமும் போன் எடுக்க இயலாது, எல்லா நேரம் வைபவத்துக்கு வர முடியாது, அதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும். ஏன்னா அதுகளுக்கு வேலை இருக்கும், அதுகளுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அப்ப எங்கேயோ இருந்துட்டு ஒரு நாளைக்கு தான் காணுறது, இருந்துட்டு ஒரு நாளைக்கு தான் செய்யறது என்றால் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்யோன்ய உறவுகளா இருக்க வேணும். உறவுகள் வேணும், உறவுகள் இல்லாவிட்டால் வாழ்க்கையில சுவாரஸ்யங்களும் இல்ல. ஆனா அதே உறவுகள் நிர்பந்தத்தோட வரப்பா. ஓ ஓ ஓ இல்ல நான் இல்ல வற்புறுத்துறதுன்றது அந்த சொல்லு கொஞ்சம் கூடித்தான் போச்சு. அத வலியுறுத்தி என்று சொல்லலாமா தெரியவில்லை. அதத்தான் நான் வலியுறுத்த வேணும். பிள்ளைகளுக்கு தெரியாதான் எங்களோட சொந்தங்கள், நாங்க தான் அறிமுகப்படுத்த வலியுறுத்தலாம். ஆமாம். ஆனா எதுவுமே திட்டமிட்டு செய்தா பிள்ளைகளுக்கும் ஒரு இன்பமான ஒரு பொழுதாக அமையும். ஒரு பிளைட் காசு மதிவா இருக்கும், ஒரு ட்ரெயின் காசு மதிவா இருக்கும். சின்ன பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போய்க்கல நாங்கள் எப்படி பார்க்க வேணும், இது எவ்வளவு காசு வருது. அப்ப அது திட்டமிடாட்டி எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. இப்பொழுது கூட மற்றது அந்த நினைவுகள் இருக்குல்ல நகுலா, நாங்க இப்ப ஹாலிடே போயிட்டு பார்த்த இடங்கள், யார சந்திச்சுனாங்க, அப்படி இப்படி அந்த நினைவுகள் இருக்குல்ல, அவ்வாறான நினைவுகள் பின்னர் தான் அதின் அருமை தெரியும் நகுலா அவர்களே. ஒரு பல வருடங்கள் கழித்து நாங்கள் அவற்றை மீட்டி பார்க்கும் பொழுதுதான் அதன் அருமை தெரியும். என்னுடைய மகனும் மருமகளும் இப்பொழுது விடுமுறையைத்தான் நிற்கிறார்கள். சரி, உண்மையா சொல்கிறேன், என்னுடைய மருமகளோட இப்பதான் கதைத்தேன், இப்ப 10 நிமிடங்களுக்கு மருமகள் சொன்னா விதுஷன் எழுதுகிறாராம், என்ன இந்த எத்தனை மணி போட்டு என்ன பார்த்தேனா, என்ன மணி போட்டு என்ன பார்த்தேனா என்று எழுதுகிறேன். நான் சொன்னேன் மருமகளுக்கு, அது என்னிடம் இருந்து வந்த பழக்கம் அவருக்கு. நான் மருமகளுக்கு சொன்னேன், நீங்களும் இதை பின்பற்றுங்க தர்ஷனா, பின்னர் தான் அது இந்த அருமை தெரியும். நான் எழுதுறேன், நான் எழுதி கொண்டுதான் இப்பவும் இருக்கின்றேன். எங்கெங்க போறேனோ எல்லாம் எழுதி கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் எழுதுவேன். இந்த நாள் இங்க போனது, யாரை சந்திச்சது, அப்படி எழுதி கொண்டுதான் இருக்கிறேன். இப்ப எடுத்து பார்க்கும் பொழுது என்ன ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. படங்கள் இன்னும் மீட்டி பார்க்கிற நேரம், அதே நேரம் எழுத்தும் நாங்கள் இப்படி வந்தோம், இப்படி இருந்தோம், இந்த நாடுகளுக்கு போனோமே என்று அப்படி பார்க்க அது ஒரு நினைவலைகளை மீட்கின்ற ஒரு மகிழ்ச்சியாகவும் எங்களுக்கு இருக்கிறது. என்ன சத்தியம் உண்மையில நீங்க நம்ப மாட்டீங்க, நோர்வேக்கு நாங்க 2004ஆம் ஆண்டு நோர்வேக்கு போனோம். அப்ப 4ஆம் ஆண்டு நோர்வேக்கு போன பொழுது என்னுடன் படித்த ஒரு பிள்ளை வீட்டுல நான் போய் நின்று தங்கி இடங்கள் பார்த்தேன். அந்த பிள்ளை போன் நம்பர் எடுத்து வச்சிருந்தேன். தெரியும், 2009ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு மன்னிக்கவும் 2016ஆம் ஆண்டு என்னுடைய அக்கா வந்த நேரம் அதே நம்பர், என்ன அதே நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அக்கா வாரா, நோர்வே வாரா என்று சொல்லி கதைச்சேன். தெரியும், அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இவ்வளவு காலம் என்ன அதிகம் தொடர்பில் நான் இருக்கவில்லை, ஆனா நம்பர் அதே நம்பர் இருந்தது. என்ன
அப்பொழுது இடைக்கிடையே நாங்க கதைக்க வேணும். அப்ப நாங்க அந்த நம்பரில் நான் இருந்து எடுத்து அவர்களுக்கு கதைக்கும் போது சந்தோஷப்பட்டார். சரி, வீட்டுல குழந்தைகளை வச்சிருக்கிறதால என்ன தீமையோ என்ன நன்மை இருக்கும்? இப்ப விடுமுறை காலங்கள்ல குழந்தைகளை வீட்டுல வச்சிருக்கிறதால வீட்டுல வச்சிருக்கிறதால ம் ஒரு சிறை வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு ஒரு சிறை வாழ்க்கை மாதிரி பிள்ளைகளை உணர்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த சிறை வாழ்க்கையை நாங்கள் உடைத்து நாங்கள் பிள்ளைகளை மகிழ்ச்சி படுத்தலாம் எங்களுடன். அதாவது எந்த நேரமும் சமையல் கழுவல் துடையல் தோய்த்தல் அந்த இதுகளை விடுத்து பிள்ளைகளோடு நேரம் செலவழித்து பிள்ளைகளை கூப்பிட்டு வாங்கோ இருங்கோ கதைப்போம் சிரிப்போம் விளையாடுவோம் ஒன்றாக சாப்பிடுவோம் என்று சொல்லி வீட்டு கார்டன் இருந்தா உண்மையில எதுவுமே தேவை. பல்கோன் கார்டன் இருந்தா சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு ரெண்டும் இல்ல, எனக்கு சரியான கவலை இல்ல. அப்ப வீட்டுல இருந்தாலும் இப்ப ஒரு நேரம் தாய் தகப்பனுக்கு போகக்கூடிய வசதி இல்லையாண்டாலும் வீட்டுல இருந்தாலும் அதை மகிழ்ச்சிக்குரியதாக்கினா குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு தானே? கண்டிப்பாக. ஏன் இருக்காது? நாங்க வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு பெரிய கார்டன் இருந்தா கார்டனில் ஒவ்வொரு நாளுமே நாங்க ஊரில் ஜாடு விளையாட இல்லையா, ஊரில் கிளித்தட்டு மாபிள் அடிச்சு பிள்ளையார் பேணி அடிச்சு விளையாட இல்லையா நாங்க ஊரில். அதே மாதிரி இங்க விளையாட்டுகள் அந்த விளையாட்டுகள் செய்ய முடியாவிட்டாலும் கார்டனில் விளையாடலாம், எல்லாமே செய்யலாம். என்ன கிரில் பண்ணலாம், சாப்பிடலாம், விளையாடலாம். வெளியில குடும்ப இது குழு விழாக்கள் குழு விளையாட்டுகள் வைக்கலாம். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளோட சேர்ந்து பிள்ளைகளின் சிநேகிதர்களை அழைக்கலாம். வாங்கோ நீங்களும் வாங்கோ எங்கண்ட வீட்டுக்கு வாங்கோ, எங்கண்ட பிள்ளைகளோட வாங்கோ, நாங்கள் இருந்து சந்தோஷம் அப்பொழுதே கழிப்போம் என்று பிள்ளைகளை கூப்பிட்டு சந்தோஷமா வச்சிருக்கலாம். இல்லையாண்டு இல்ல, சந்தோஷத்துக்கு மனசுல நாங்களே தான் உருவாக்கி கொள்ளலாம். அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு, வழி இல்லாமல் எதுவும் இல்லை. சரியோ, சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு வழிகள் பிள்ளைகளோடு சேர்ந்து அனுபவிக்கவும் வழிகள் உண்டு. சரியா சொன்னீங்கள். அதாவது எல்லா நேரமும் ஊர்கோலம் போவோமான்னு தேவையில்லை. சில நேரம் வீடுகள்ல இருந்தாலும் சரியான ரிலாக்ஸா இருக்கும். சில நேரம் வீடுகள்ல இருக்க மகிழ்ச்சியா இருக்கும். பிள்ளைகளோட அவர்களுடைய பிரச்சனையை மனம் விட்டு பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகளாகவும் இது இருக்கும். அடுத்த நீங்க சொன்ன மாதிரி பெற்றோர்கள் கலந்து பிள்ளைகளோட விளையாடும் போது அவர்களும் பிள்ளைகள் போல் உருவாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதாவது தாங்களும் சின்ன வயதுல விளையாடின விளையாட்டுகள் இதுகளோட குழந்தைகளோட அது போல வெளியில, அதாவது வீட்டுக்கு வெளியால காடனோ அல்லது வெளி சூழல்ல ரெண்டு பேரும் கைகோத்து நடந்து இயற்கையை ரசித்து கொண்டு போறது கூட உண்மையிலேயே மன மகிழ்ச்சியை தரும். அதனால் கட்டாயமாக நாடுகள் பார்க்க வேண்டும் என்றில்லை, வாய்ப்பு வசதிகள் பெறாட்டி ஒரு சில காலங்களில வீட்டில இருந்தாலும் மகிழ்ச்சிக்குரியது ஆக்கலாம் என்றது நீங்கள் சொன்னது நான் யோசிச்சு பார்த்தேன். அது சரியாகத்தான் இருக்கிறதா? சிறப்பு. வாழ்த்துக்கள். ஆமா, இப்பொழுது புதிய மருமகளோட இருக்கிறீங்கள் என்ன? ஆமா, விதிஷன் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி இருக்கிறார், சொந்தமா வாங்கி. இப்ப ஒரு வருஷம் 3 மாதங்களும். அப்ப அவர் ஒரு வருஷமா அந்த அபார்ட்மெண்ட்ல தான் அவர் இருக்கிறவர். ஆனா ஒவ்வொரு நாளும் இரவு வேற சாப்பாட்டு. ஒரு மகனா? ஆமா, எனக்கு ஒரே ஒரு மகன் தானே. அப்ப ஒவ்வொரு நாளும் இரவு சாப்பிடுவாரு. அவர் வீட்டுல சமைக்கிறது இல்ல, கிச்சன் அவர்கிட்ட சின்ன கிச்சன் பக்கத்துல. அது வசதியா போச்சு. எங்கண்ட இடத்திலேயே முன்சிங்களப்பாலேயே என்னுடைய வீட்டுக்கு கிட்டத்தான், கொஞ்சம் ஒரு பஸ்ல போக ஒரு 15 நிமிஷம். அப்ப ஒவ்வொரு நாளும் இரவு வேற சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் ஆபீஸுக்கு கொண்டு போக அம்மா கட்டித்தாங்க கட்டி சாதகம் எடுத்துக்கொண்டு போவார். சரி, அப்படி இப்ப இனி எனக்கு ஃப்ரீ. என்ன அந்த உங்களுக்கு ஃப்ரீ. நல்லது. மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நான் இங்க பார்த்து உங்களுக்கு வாழ்த்து போட்டு இருந்தேன். எழுதிருக்கிறீங்க, மிக்க நன்றி. இதுல நான் நன்றிக்கு ஒரு நாள் ஸ்பான்சர் செய்தேன் நிகழ்ச்சிக்கு. அப்ப நீங்க எழுதி இருக்கிறீங்க, வாழ்த்து எழுதி இருக்கிறீங்க. நான் நன்றி சொல்லி நன்றி. இல்ல, நான் வெளியில போனபடியா நிக்கல வீட்டுல. நான் நாட்டுக்கு போனேன்.
சரி சரி வாசி ஆமா. நிகழ்ச்சி செய்யுங்க. இப்ப ஆம், நல்லபடியா உண்மையில இறைவன் அருளால எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சது, சந்தோஷம். இப்ப எனக்கு கொஞ்சம் இனி ஃப்ரீ, ஆமா. ஆனாலும் ஃப்ரீ என்று சொல்லக்கூடாது, இல்லாது என்னுடைய கணவர் சொல்லுவாரு இல்ல இனித்தான் இல்ல வேலை செய்வா. இப்பதான் உங்களுக்கு இன்னும் கவலை கூடுமென்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு கையை இழந்த மாதிரி இருக்குமல்லோ. மகன் வந்து மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சியா இருந்தாலும் ஒரு உள்ளுணர்வுல ஒரு சின்ன தாக்கம் உங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன். அப்படித்தான் சங்கர் சொன்னார் எனக்கு. அப்படியும் நான் டீ குடிக்க டீ அவனுக்கு என்னுடைய மகனுக்கு அம்மாண்ட டீ தான் வேணும், சரியோ? ஒவ்வொரு டீயும் அவனுக்கு டேஸ்ட் இல்ல. எந்த கையால நான் போடுற டீ தான். சில வேளையில நான் போடுறதே அவனுக்கு சில வேளை சாயம் கொஞ்சம் குறைவா இருந்தாம அது சரியில்லையாம்மா திருப்பி போட்டு கொடுக்குறேன் நான், சரியோ? தாப்பேன் என்று சொல்லிட்டு திருப்பி சங்கர் சொன்ன நீ டீ குடிக்க கட்டாயம் ஃபீல் பண்ணணும். இல்ல அது என்னதான் இருந்தாலும் தாயும் பிள்ளையும் இருக்கிறது, அது ஒரு என்னன்னு சொல்ற ஒரு ஒரு முட்டைக்குள்ள ஒரு குஞ்சு இருக்கிற போலதான் இருக்கும். அது எப்படித்தான் கொடுத்தாலும் உங்களுக்கு சின்ன பிள்ளை மாதிரி தான் மகனை நினைச்சு பாப்பீங்க. அது உண்மைதான். அப்படி அப்படி அவரும் டீ குடிக்க கட்டாயம் என்ன நினைப்பாரு என்ன. இல்ல எல்லா விடயத்துக்குமே ஒரு பெற்றோரோட இணைஞ்சு இருந்த வாழ்க்கை ஒரு சற்று ஒரு இடைவெளியை காணுறது தானே. ஒரு திருமணம் பண்ணோன்னா கொஞ்சம் செலவினையோ இதுலையோ ஒரு இடைவெளியை காணைகளை வந்து இந்த பாசம் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் விலகிக்கு எங்களுக்கும் ஒரு சுயநலம் தானே. அது மனிதன் வாழ்க்கை எங்களுக்கும் கொஞ்சம் கவலையா இருக்கும். அது சரியான கவலை சரியா. ஆனாலும் அந்த கவலைக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம். ஆமா ஆமா, கவலைக்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சி, வலிக்குள்ளேயும் ஒரு வழி இருக்கிற மாதிரி அப்படி இருக்குமா. நிச்சயமா சந்தோஷமாக வாழட்டும் என்று வாழ்த்தி கொள்றோம் நாங்களும். அப்படி இருக்கும். அது அதை அழிக்க இயலாது தானே. அதை நாங்க டக்குன்னு தூக்கி எறிய இயலாது, வீச இயலாது. அது கொஞ்ச காலம் எங்களுக்கும் அது கவலையை உருவாக்கும். ஆனாலும் கவலைக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் தான். நன்றி சக்தி ஸ்ரீசங்கர், அருமையான கருத்தை நீங்களும் பதிவு செய்தீர்கள். உண்மைதான். அதாவது விடுமுறை என்பது ஒரு குதூகலம். அது விடுமுறை அதாவது எங்களை ஏதோ ஒன்றில இருந்து விடுவிச்சு ஒரு வெளிச்சு விடலுக்கோ அல்லது அந்த இருக்கிற வேலையில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகவோ இருக்கக்கூடிய காலம்தான் இந்த விடுமுறை காலம். ஒவ்வொரு மனிதனும் நிச்சயம் அந்த விடுமுறையை அனுபவிக்க வேண்டும். அது குழந்தைகள் சரி, பெரியோர்கள் சரி, முதியோர்கள் சரி, பெற்றோர்கள் சரி. ஏனென்று கேட்டா போன காலம் மீண்டும் வராது. நான் ஜப்பான் நாட்டுக்கு இப்ப நான் ஜப்பான் நாட்டுக்கு தான் சென்றிருந்தேன். இந்த ஜப்பானியரை பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து குறுகிய கால வாழ்க்கை என்று அவர்கள் நினைத்து கொள்ளுகிறார்கள். அதை விட அந்த அங்க வந்து பூமி நடுக்கம் அதிகமாக வர நாடுகளில் ஒரு ஜப்பான். அவர்களுக்கு தெரியும் எரிமலையும் இருக்கு. நான் அந்த எரிமலையை போய் பார்த்தேன், கிட்ட இல்ல, தூரத்துல இருந்துதான் எரிமலை பார்க்கலாம். அந்த பூஜி மலை அண்டு நீங்க பூஜி என்ற ஒரு படச்சுருள் ஞாபகமா? பூஜி முந்தி இலங்கையில படச்சுருள், அது வந்து ஜப்பானிய படச்சுருள் தானே. அது வந்து ஒரு மலை, அது வந்து ஒரு சரித்திர மலை. அதுல இப்பவும் அந்த எரிமலை உறங்கி கொண்டுதான் இருக்குது. திடீரென வெடிக்கும். அந்த எரிமலை உயிர்ப்புள்ள எரிமலை என்றுதான் சொல்லுகிறார்கள். இப்பவும் உயிர்ப்புள்ள எரிமலை. ஆமா, எரிஞ்சு கொண்டே இருக்குதா? உள்ளுக்குள்ள எரிஞ்சு கொண்டே இருக்கும். குறிப்பிட்ட தூரம், குறிப்பிட்ட இது வரைக்கும் தான் அப்படியே குழம்பு வெளியில வேற வெடிக்கும். கருத்த மலை. அப்ப நீங்க பாக்கீங்களே? நாங்க பார்த்தேன், நாங்கள் டூரிஸ்டாக்கள் போற மாதிரி பார்த்தேன் நாங்கள். ஆனா அந்த மலைக்கு கிட்ட போய் ஏற வைக்கும் இதுல அனுமதி இல்லை. ஏனென்றால் அது திடீரென வெடிச்சா உங்களுக்கு தான் ஆபத்து. அதனால முன்னெச்சரிக்கை அவர்களே சொல்லி விடுவார்கள். தூரம் இருந்துதான் பார்க்கலாம். நீங்க பார்க்கும் பொழுது அப்படியே அந்த எரிஞ்சு புலம்பு மாதிரி இருந்ததா அல்லது? இல்ல 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 இல்ல, அப்ப சாதாரண மதியாகத்தான் இருந்தது. அதைத்தான் கேட்டேன். அந்த இடத்துக்கு போனான். அப்ப நாங்கள் அந்த மற்றவே பார்க்கிற அதே ஏரியாவில நின்று பார்த்த நாங்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு 50 மீட்டர் உள்ளுக்கும் போகலாம். ஆபத்துகளை தாண்டி போக வேணுமெண்டா அதே அப்படி ரிஸ்க் எடுப்பான்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. நீங்க குடும்பமாவா? கெட்டிக்காரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருக்கு உண்மையில. எனக்கு போகும் நீங்க சொல்ல எனக்கு நல்ல ஒரு நாடு, நல்ல ஒரு நாடு, நல்ல காலநிலை. இப்ப நான் போன நாடுகளுக்கு எனக்கு இந்த வாழக்கூடிய நாடாக பிடித்தது ஜப்பான். அது என்னென்றால்
32 கிராட் 36 கிராட் தான் வெப்பநிலையாக இருக்குது நாங்க போன இந்த சீசன். ஆனால் நல்ல காற்று வீசுறபடியா எங்களுக்கு அது குளிர்மையா தெரியுது கொஞ்சம். ஆஹா சுடும், வெயில் சுடும், சுட்டியான சூடு, நிழல தேடி கொண்டு போற வேண்டிய இது இருக்கும். ஆனா ஜப்பானுக்கு நீங்க போனா கட்டாயம் ஒரு சின்ன குடையோட தான் நீங்க போகணும். குடை பிடிச்சு கொண்டு தான் ஆனா போகணும். இப்ப நீங்க சொன்னீங்க வாழக்கூடிய உங்களுக்கு பிடித்த வாழக்கூடிய நாடுகள்ல உங்களுக்கு பிடித்தது ஜப்பான் என்று. ஆனா அந்த ஆராய்ச்சியில ஒரு ஒரு இது வெளியிட்டவே தானே, ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டவே தானே, எந்தெந்த நாடுகள் முதலிடத்துல இருக்குது சுவாத்தியம், அது வாழக்கூடிய அந்த நல்ல சுவாத்தியம் உள்ள நாடு, ஜப்பான் வரையில நல்ல நாடு, அதுக்குள்ள ஜப்பான் வேற இல்லை. அதுக்கு அது அது அங்க எரிமலைகளும் இருக்கின்றன. பூமி நடுக்கம் அதிகமாக இருக்கிறபடியா முதலிலே அது அந்த பாயிண்ட்ஸ்லயே அது தட்டுப்படும் அந்த நாடு. அழகில துப்புரவில மக்கள் சுறுசுறுப்பான வாழ்க்கையில அவர்களை விட நான் இன்னும் மற்ற நாடுகளை காணிடும். அவ்வளவு சுறுசுறுப்பான மக்கள். சுறுசுறுப்பு இருக்கு. சுறுசுறுப்பு ஆனபடியா தானே அது ஒரு கைத்தொழிலையோ என்னத்திலயோ ஒரு முன்னேற்றம் அடைந்த நாடாக இருக்கிறது. டெக்னாலஜியில முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு நாடு இல்ல அது. ஆமா ஆமா அதைத்தான் சொல்ல வந்தேன். குறுகிய காலத்துல, அதாவது உலக நாடுகள் 45ஆம் ஆண்டு உலக போருக்கு பின்னர் மிக வேகமாக முன்னேறிய நாடுகளில் ஜப்பான் உண்டு. ஆமா அதனுடைய அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த காலங்களான 100-120 வயசு மட்டும் வாழக்கூடிய மக்களையும் அங்க நாங்கள் கண்டோம். நன்றி. ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கிறது வாழ்க்கை சூழல்ல. சில இவங்களை இலங்கை பிடிக்கும் தான் நாங்கள் இப்போ சொல்லுவோம். ஏன்டா நாங்க பிறந்து வளர்ந்த நாடு. இப்போ தாய்நிலத்து எண்ணங்களோடு தான் நாங்கள் இங்க வாழ்ந்தாலும் அந்த தாய்நிலத்து மண்ணோ அல்லது ஒரு படமோ வந்துட்டா இது திருவண்ணாமலை, இது யாழ்ப்பாணமாண்டு நாங்கள் கட்டாயமா பார்ப்போம். என்னங்கிற தொப்புள் கொடி உறவுகளின் ஒரு பார்வை, அது அந்த வலிமை எங்களுக்கும் அந்த அது அந்த நினைவு இருக்குத்தானே அங்க. நீங்க பாருங்க, ஒரு கவிதை எழுதினாலும் உங்களுக்கு தாய் மண்ணில உள்ள ஒரு நினைவோட தான் அந்த கவிதை உங்களுக்கு எழுத வேண்டியதா வரும். ஏதோ ஒன்று அதனால எங்கட சந்ததிக்கு அந்த தானில உணர்வுகள் வந்து போவது உண்மை. அருமையாக சொன்னீர்கள். நன்றி சக்தி சினிசங்கர். விடுமுறை என்பது உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்று. அது குழந்தைகளுக்கும் சரி மனிதனுக்கும் சரி. உழைத்து களைத்த மனிதனுக்கு ஓய்வு தேவை, அது விடுமுறையாக அவன் எடுத்துக்கொள்ளுவது உண்மை. அதுபோல தினமும் பாடசாலை போய் படிக்கிற ஒரு குழந்தைக்கு விடுமுறை காலம் அதுக்கு நல்ல ஃப்ரீடமாக, அது சுதந்திரமாக பட்டாம்பூச்சி போல பறக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்க வேண்டிய காலமாக இருப்பது அந்த விடுமுறை காலம். ஆதலால் பிள்ளைகளை சிறைவாசம் மாதிரி வீட்டுக்குள்ள அடைபடாமல், வீட்டுக்குள் அடைபட்டாலும் அதுக்கு ஒரு புத்துணர்வு ஊட்டக்கூடிய விடயங்களை உருவாக்கினோம் என்றால் அது சந்தோஷம். அதுதான் இந்த புத்துணர்வு ஊட்டுற விடயங்கள் என்றது நீங்க சிந்திக்க வேணும் என்று நான் சொல்லுகிறேன். ஒன்றில் எல்லாரும் கை தொலைபேசியை கொடுத்தால் அது நல்லதென்று நினைப்பீங்கள். அப்படி நீங்க நினைக்க கூடாது. அதை விட அந்த குழந்தைன்ற பரந்த அறிவை பெற கற்பனை வளர்ச்சி, சிந்திக்கிற ஆற்றல், புதிய கண்டுபிடிப்புகள், அறிவுபூர்வமான அனுபவங்களை பெறக்கூடிய வகையில நீங்கள் தான் அந்த குழந்தைக்கு ஒரு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். ஏன்னா அனுபவம் என்பது அந்த குழந்தைக்கு வராது. இளையோர்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. அவர்களாயே அந்த நாட்டு மொழி தெரியும், அந்த நாட்டின் நன்றி எது, வணக்கம் எதென்று கூட அறிஞ்சு கொண்டே போகக்கூடிய பிள்ளைகளாகவே இருக்கிறார்கள். அதை விட அவர்கள் அந்த நாட்டின் காலநிலை போன்றவற்றையெல்லாம் அறிந்து அதுக்கேற்ற உடைகளையே தயார் செய்து கொண்டு போகக்கூடிய நிலைக்கு இருக்கிறார்கள் என்றால் பெரியவர்களை விடுங்கள், அதாவது இளையோர்களை விடுங்கள். சின்ன குட்டிகள், அதாவது ஒரு 14 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு அனுபவம் தெரியாது. அப்ப அவர்களை நாங்கள் கட்டாயமாக பெற்றோர்கள் உதவியோட கூட்டி செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையிலேயே இன்றைய குடும்ப கோலியத்தில் பலவிதமான கருத்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தீர்கள். அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த குடும்ப கோலியத்தினூடாக செல்லுகின்றோம். இதுவரை நேரமும் தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகன் வாங்கோ, இன்னும் தொலைபேசி அழைக்குது. பரவாயில்ல, அவசரம் அப்படி அண்டு இல்லை. நான் பார்த்தா தான் எடுக்க வேணும், பார்க்காட்டு என்ன எடுப்பேன் தானே.
நீங்க எப்படி நலமா இருக்கிறீங்களா வாணி? நான் நல்ல கேட்கவும் உற்சாகம் நல்ல உற்சாகம் நல்ல ஆனா உற்சாகம். மெலிஞ்சிட்டீங்க போல கிடாக்கு. ஆ அப்படியா? ஆ மெலிஞ்சிட்டேன் போல. வெயிலுக்கு மெலிஞ்சிட்டீங்க. வெயிலுக்கு மெலிஞ்சு கருத்தெல்லாம் போயாச்சு. வாணி நான் 1 கிலோ நான் குறைந்திருக்கிறேன். ஆ நான் உண்மையிலேயே ஜப்பான் நாட்டுல சரியான லேசா இருந்தது உடம்பு. நான் பார்த்தா ஒரு 7 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அப்படி எல்லாம் நடப்பேன். இங்க வந்து நான் நடந்து பார்த்தேன். அங்கேயும் அளக்கலாம் உடனே இதுகள் எல்லாம் இருக்கு. ஆனா நடந்து பார்த்தேன் எங்களோட மகன் 1.5 கிலோ குறைஞ்சான்னு சொன்னான். இல்ல அப்படி நீங்க அந்த நடை நடை மற்ற வெயிலுக்கு நட- அப்படி பசிகள் குறைவு, ஓ மற்றது கோயில் திருவிழா அப்படி தெரிஞ்சது பரவாயில்ல, நல்லது, வெளியே தான் வேணும். இல்ல அவ்வளவுக்கு வித்தியாசமா வெளியே எனக்கு இல்ல, இருந்தது. இல்ல அவ்வளவுக்கு வெளியே எல்லாம் உடம்பெல்லாம் சரியா கருத்து போயிடுது. ஐயா சரியா இருந்தா சரி. சரியா இருந்துச்சு. வெளியவன மண்டி இல்ல மொத்த மண்டி இல்ல தானே நீங்கள். ஆகவே ஆரோக்கியமா இருந்தவன் தான் அதே போதும். நன்றி வாணி, ஆ, மிக்க நன்றி. நன்றி. நாளை என்ன கவிதை நேரத்துல சந்திப்போம் என்ன. சரி, நன்றி நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. தொடர்ந்தோள்வோம். இது நலவுக்கு வருகின்றது குடும்பம் குவலையும் தோப்பட்டினவர்கள் அஸ்வனான் அவர்கள் நன்றி வணக்கம். இணைந்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம். சக்திய இந்த இந்த சந்தோஷம் தொடர்ந்தும் குதுகலி நல்ல மறுமலை கண்டு சந்தோஷம். ஆசையா இருந்தது கேட்கறதுக்கு. தவிர்க்க வேண்டிய சொல்ல 4 வருஷம் இல்ல தேடினவா, 4 வருஷம். தவிர்க்க வேண்டிய சொல் சரியோ சரியோ தவிர்க்க வேண்டிய சொல் எப்பவும் அதை ஞாபகத்தில் வைப்பார். இது தவிர்க்க வேண்டிய சொல்ல சரியோ 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 வார்த்தைக்கு வந்து சரியோ சரியோ போடுவார். இல்ல என்னண்டா இப்ப நான் சொன்னதுக்கு இல்ல படத்தோட வாங்குவேன், படத்தை பண்றீங்க. அப்படி இல்ல, அப்படி எனக்கு இந்த கூட கதைக்க எனக்கு தேவை இல்லையாண்டா. சரி 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 என்ன சொல்றேன்டா. இல்ல, அதான் நான் எனக்கு இருந்தது, எனக்கு இருந்தது அந்த சரியோ இது. அப்போ அதையும் இப்படிதான் சொன்னார்கள், இந்த சரியோ சரியோன்ட்டு சில நேரம் அது ரூடா தெரியுது, அதில் சரியோ சரியோன்ட்டு. அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நீங்கள் அன்னைக்கும் சரியோ சரியோ, இப்போ இன்றைக்கும் சரியோ சரியோ சரியோ. அப்போ அதை தவிர்க்க வேண்டிய சொல். மற்றபடி மிக சிறப்பு, மிக உண்மையிலே உற்சாகமாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, அதுதான் உண்மையில முக்கியம். அது உண்மைதானே. நல்ல ஒரு பிள்ளை இல்ல அதை விட சந்தோஷம் என்ன சொல்லுங்க, இன்னும் சந்தோஷம். நேற்று விநாயகர் சதுர்த்தி எங்க ஊரு இந்த முன்சங்கரப்பா பிள்ளைகளுக்கு போனான் தெரியும். அப்ப அர்ச்சனை சீட்டு எடுத்தேன் தெரியும். விதுஷன் மூல நட்சத்திரம், தர்ஷனா அனுஷ நட்சத்திரம் வந்து எழுதி கொடுத்தேன் தெரியும். வசந்த மண்டப பூசையில் நடக்கும் பொழுது அந்த அதே இடத்துல அர்ச்சனை செய்யறதுக்காக கொடுக்குறேன் தெரியும். அப்ப ஐயா பேர் சொல்லி ஐயோ சரியோ சரி கொண்டி கொண்டிருக்கிறோம். ஆறு சரியா இல்ல இவ படத்தோட வந்தவன் ஏன் படத்தை பண்றா, படத்தோட வந்தது சுவாரஸ்யமா இருக்குமே என்ன வாணி. அவர் மேக்கப் இல்லாம இருக்கிறார் சரியோ. அது பரவாயில்ல, சரி, நீங்க கதைங்க சரியோ. இல்ல அப்ப ஐயா அர்ஜுன செய்கின்றார். மூல நட்சத்திர விதுஷன் அமந்தேய மூல நட்சத்திரம், தர்ஷனம் அப்படி என்று சொல்லி அனுஷ நட்சத்திரம் அப்படி என்று சொல்லி அர்ச்சனை செய்து உண்மையில நம்ப மாட்டீங்க, 5 நிமிஷமும் இல்ல தர்ஷனா மருமகள் பெல்ஜியத்துல இருந்து எனக்கு கால் எடுக்கிறா சரியோ. அப்ப நான் உடனே கட் பண்ணி இந்த டெம்பிள் என்று மட்டும்தான் எழுதினேன். கூட எழுதவும் எனக்கு நேரம் காணாது. ஏனென்றா நான் தான் தேவாரம் பஞ்சபுராணம் படிக்க வேணும். அப்ப இந்த டெம்பிள் என்று போட்டுட்டு விட்டுட்டேன். என்று இப்பொழுது காலையில எடுத்தேன். அப்ப கேட்டேன், நேற்று இப்படி அவசரமா எடுத்தீங்க? இல்ல இல்ல நான் சும்மா தான் எடுத்தேன். நான் சொன்னேன் இப்படி அவாக்கு நடந்தது அப்படி. ஐயா பேர் சொல்லி நீங்க அவர் கொஞ்சம் வாய் மூட நீங்க டெலிபோன் எடுக்கிறீங்க 5 நிமிஷத்துக்கு. அவ ஷொக்கா போனா அப்படியா சரியான சந்தோஷம் மருமகளுக்கு. என்ன நேற்று நடந்தது கோயில்ல நான் தேவாரம் பாடும்போன நேற்று பிள்ளையார் சதுர்த்தி தானே என்று சுவாமி சுத்தி வர நான் டக்குன்னு எனக்கு உண்மையிலே இவ்வளவு காலம் எங்களுக்கு சின்ன வயதிலும் அதை வடிவா சொல்லி தரையிலையோ தெரியல. 5 கரத்தனை ஆனமத்தனை பாடுறீங்களா வாணி கோயில்ல? அது உண்மையா தேவாரம் இல்ல வாணி, அது திருமந்திரம். திருமந்திரம். நான் ஆனா வீட்டுல முதல் என்ன பிள்ளையார கும்பிடணுன்றதுக்காக நான் எப்பவும் முதல்ல அப்படி என்று பாக்குறல பிள்ளையாருக்குரியதை பாடிட்டு அப்புறம் தனந்தரும் பாடுவேன். இப்ப தனந்தரமும் அது கடைசியெல்லாம் வரும் வாழ்த்துலான். அப்ப நான் ஐயருடனே சொன்னார், இன்னும் சொக்டா போச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 50-60 பேர் நிக்கணும். ஐயா சொன்னா டீச்சர் தேவாரம் பாடுங்கோண்ட. அப்ப நான் நினைச்சேன் அப்ப அது பிள்ளையா ஐயோ கடவுளை பிள்ளையா பாச்சு இந்த பிள்ளை கிட்ட அம்மா
திருமந்திரத்தை கொண்டு அதுல பாடுறீங்களே, அப்ப உங்களுக்கு அது நான் எனக்கு தெரியல, உண்மையா சொல்றேன். திருமந்திரம் மட்டும் நான் தேவாரம் தான் எங்களுக்கு சொல்லி தந்தவை 5 வாரத்தின. ஓ அப்ப ஓ சரியண்டு போட்டு நான் ஐயா சரியண்டு போய் இப்ப நான் சொற்றுன வேதியன் தான் டக்கண்டு வந்து ஏன்டா டக்கண்டு திருப்பி தேவாரம் பாடுங்கன்னு சொல்ல, அப்ப தேவாரம் புராணம் பாட அப்ப நான் பேருந்து உடனே கோயிலையே உடனே டக்குன்னு கோயில்ல போய் அடிச்சு பார்த்தேன். 5 வாரத்தின தேவாரம் மட்டும் தான் சொல்லி தந்தவைன்னு பார்த்தா அது திருமந்திரம். திருமந்திரம். நீங்க சொன்ன மாதிரி நீவா சொல்லிக்க எனக்கு அந்த இணையம் வந்தது பாத்தீங்களா. இல்ல எனக்கும் தெரியாது திருமந்திரம். ஆனா நகுல இப்ப பஜனை சொல்லி கொடுக்க பாருங்க, திருச்சிற்றம்பலம் சொல்லி போட்டு முதல்ல அதைத்தான் சொல்லி தாரார்கள். 5 கரத்தின் அதை சொல்லித்தான் பேருந்து நாங்கள் மற்ற பஜனை பாட்டு பாடல. ஐயா தடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. நேற்று ஆவணி சதுர்த்தி தானே, அப்ப எனக்கு விநாயகனை பற்றி பாடத்தான் வேணும். அப்ப விநாயகனை பாடைக்கு அப்பம் முப்படம் அமுது செய்தாருடைய அது சின்ன பிள்ளைகளுக்கு கூட சொல்லி கொடுக்குற பாடம். அப்ப டக்குண்டு 5 வாரத்தின தான் வந்தது. அது புளியண்டது அந்த உருவமே அது தேவை. இத தேவாரத்தை பற்றி சொன்னபடியா எனக்கு நடந்த சோகரன் அந்த உள்வீதி சுவாமி சுற்றி கொண்டு வந்து, எங்களுக்கு வெளிவீதி இல்ல உள்வீதி மட்டும்தான், சுவாமி சுற்றி கொண்டு வந்து ஈசான மூலை என்று சொல்லி அதிலேயும் ஒரு தேவாரமும் புராணமும் பாட வேணும். அப்ப நான் அதிலே பாடும் பொழுது வேறு தோழிப்பாங்க அந்த தேவாரத்தை பாடினேன். தெரியும், அது தெரியும். ஞானசம்பந்தம் 34 பாடிய தேவாரம் தான் என்ன இல்லையா ஐயா? அது சரி, வேறு தோழிப்பாங்க தேவாரம் தான் இல்ல, ராமநாத குருக்களை கேட்க வேணும் பாடலாம். அது பாடக்கூடாது இல்ல. இப்ப தேவாரம், திருவாசகம், திருவிசப்பா, திருப்பல்லாண்டு, திருப்புராணம், திருப்புகழ் கடைசியில வரும். அந்த அடிப்படை பஞ்சபுராணத்துக்குள்ள அப்படித்தான் வரும். இப்ப சும்மா பாடைக்க ஒரு பிள்ளையாருக்கு அன்னைக்குள்ள அது நான் நினைக்கல. இப்ப இப்படி அடிப்படையெல்லாம் பாடணும், ஒரு 5 இடத்துல பாடலாம். நான் வீட்டுல பாடுவேன் பிள்ளையாருக்குரியது என்று சொல்லி நான் பாடுவேன். நானும் பாடுவேன், நானும் பாடுறேன். ஏதோ கடவுளுக்கு ஒரு ஒரு அவருக்கான ஒரு இதை செய்யறோம் நாங்கள். அதுல சரிவுல சொல்லல. அது ஆனா பஞ்சபிராணம் மட்டும் வரைக்கும் நாங்க அது பாரதி அடிப்படையில பாடுவோம் நினைக்கிறேன்னு தெரியல. ஐயாட்ட கேளுங்க நீங்க. நான் சொல்ல வருகிற விடயத்தை தயவு செய்து 2 பேரும் கேளுங்கோ. ஈசான மூலையில வந்து தேவாரம் பாட சொல்ல நான் வேறு தோழிப்பாங்கன்னு பாட குறுக்கல ஐயா என்ன கண்டித்தார். இது பாடக்கூடாது, ஏனென்றா இது கோளறு திருப்பதிகம். கோளறு பதிகம் வந்து தேவாரம் தான். அவர் அதை ஏற்றுக்கொள்ளுறாரு இல்ல. எனக்கும் நான் ஓகே, நான் அதுல அப்படியே காத்திருங்கள் ஒரு முறை. நிறவுக்கு வருகின்றது குடும்பம் கொலையும் தோப்படும் நவுலாஸ் அவர்கள். நான் இந்த பதிவை கட் பண்ணிட்டு எடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.